ஸோ குட் ஈவினிங். கேக்குதா? வாய்ஸ் கேக்குதா? வாய்ஸ் கேக்குதா? சேட்ல ஏதாவது ரிப்ளை பண்ணுங்க. ஓகே. குட் ஈவினிங் எல்லாருக்கும். குட் ஈவினிங். ஸோ நேத்தோட கண்டினியூஷன் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். நேற்று நம்ம பார்த்தது ஒரு சின்ன ஒரு ரீகேப் பார்த்துடலாம். என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஒரு கம்ப்யூட்டர்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர்னா அது ஒரு எலக்ட்ரானிக் மிஷின் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? அது வந்து ஒரு டிஜிட்டல் எலக்ட்ரானிக் மிஷின். அது வந்து டேட்டா ப்ராசஸிங் மிஷின். அது நம்மளோட டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி தர்றது. அப்புறம் அது வந்து செல்ஃப் திங்கிங் கெப்பாசிட்டி அதுக்கு சுத்தமாக கிடையாது. அதுவாகவே யோசிச்சு எந்த வேலையுமே செய்து விடாது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன? ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் எ கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரோட ஆப்ரேஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் அதுல இன்புட் அது வாங்குது, நெக்ஸ்ட் அதுக்கு ஒரு ப்ராசஸிங் நடக்குது, தேர்ட் வந்து ஒரு அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுது. அது பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? அந்த ஆப்ரேஷன்ஸ்ல ப்ராசஸிங்ல நம்ம என்ன ஆப்ரேஷன் நடக்குது பார்த்தீங்கன்னா, கேட்ஸ், ஹார்ட்வேர்ல கேட்ஸ்ல ஒரு இது பார்த்தோம். என்னெல்லாம் ஃபண்டமெண்டல் லாஜிக் கேட்ஸ் பார்த்தோம். ஃபண்டமெண்டலா லாஜிக் கேட்ஸ் என்னன்னா அண்ட், ஆர், நாட், நாண்ட், எக்ஸ்ஆர் அதெல்லாம் பார்த்தோம். அதோட சர்க்கியூட் டேபிள் பார்த்தோம், சர்க்கியூட் டயக்ராம் பார்த்தோம், ட்ரூத் டேபிள் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் யூனிவர்சல் கேட்ஸ் என்னன்னு பார்த்தோம். நாண்டும் நாரும் அதில் யூனிவர்சல் கேட்ஸாக இருக்கு. அப்புறம் ப்ரையாரிட்டி லெவல் ஆஃப் கேட்ஸ் பார்த்தோம். என்ன ப்ரையாரிட்டி லெவல் எப்படி கொடுத்துருந்தாங்க? நாட் கேட்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, அண்ட் கேட்டுக்கு செகண்ட் ப்ரையாரிட்டி, ஆர் கேட்டுக்கு தேர்ட் ப்ரையாரிட்டி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இந்த எக்ஸாம்பிள் எப்படி இது இந்த இக்குவேஷன்ல நம்ம வேல்யூவும் கொடுத்து இந்த இக்குவேஷன்ல ஏபிசியோட வேல்யூ கொடுத்து எப்படி அது ரியாக்ட் பண்ணுது, எந்த ப்ரையாரிட்டி லெவல்ல நம்ம கொடுத்த ப்ரையாரிட்டியில அது ஒர்க் ஆகுதா உண்மையிலே அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? ஒரு ப்ரோக்ராம்னா என்ன? ஒரு ப்ரோக்ராம்னா அது ஒரு சீக்வன்ஷியலாக நடக்கக்கூடியது. ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து அப்படி கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கு. அங்கேருந்து ஃபங்க்ஷன் கால் பண்ணால் மட்டும் அது வேற ஃபங்க்ஷனுக்கு போகுது அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் ஒரு சி ப்ரோக்ராம், ஒரு ப்ரோக்ராம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற இதை பார்த்தோம். எப்படி ஒரு என்னெல்லாம் இருக்கும்? ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோக்ராம், ஹெட்டர் ஃபைல் இருக்கும், மெயின் இருக்கும், அதுக்குள்ள ஆப்ரேஷன்ஸ் இருக்கும், வேணும்னா நம்ம சப் ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆப்ரேட்டர்ஸ், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் என்னெல்லாம் பார்த்தோம். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இந்த அண்ட், ஆர், நாட், நாண்ட், நார், எக்ஸ்ஆர்லாம் பார்த்தோம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலோ பார்த்தோம். மாடுலோ ஒன்று அதுல நம்ம புதுசா பார்த்தது இந்த மாடுலோங்கிறது. மாடுலோ வந்து ரிமைண்டர் நமக்கு தருது, அது பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம மெயினா ப்ரோக்ராம்ல வந்து ரிமைண்டர் தரதை வச்சு ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். அப்புறம் டேட்டா டைப்ஸ் பார்த்தோம். என்னெல்லாம் டேட்டா டைப்ஸ் இருக்குன்னு, நியூமரிக்கும் கேரக்டரும் பூலியன் 3 அப்படின்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டேட்டானா ஒரு பைட்டு அப்படின்னு, ஒரு டேட்டானா ஒரு பைட்னா என்னன்னு பார்த்தோம். ஒரு ரேம்ல எலக்ட்ரானைஸ் பண்ண 8 இடத்த சேர்த்து ஒரு பைட்டுன்னு சொல்றோம். அந்த 8ஐயும் தனித்தனியா ஒவ்வொரு பிட்டு அப்படின்னு சொல்றோம். ஸோ நியூமரிக்ல வந்து 2 டைப் பார்த்தோம். நம்ம இன்டீஜர் பார்த்தோம், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் பார்த்தோம். இன்டீஜர்னா நமக்கு சாதா நம்பர் 0, 1, 2, 3 அது பார்த்தோம். அதோட குவான்டிட்டி, அதோட சைஸ் வந்து 2 பைட் அப்படின்னு பார்த்தோம். இன்டீஜருக்கு 2 பைட் அப்படின்னு பார்த்தோம். அதுவே ஜாவால வந்து 4 பைட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம். ஃப்ளோட்டிங் பாயிண்ட்னா 1.2 நம்மளோட உண்மையான இன்டீஜர் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் சொல்றாங்க. அதுக்கு 4 பைட் கொடுத்துருக்காங்க. தென் கேரக்டருக்கு சில 1 பைட் கொடுத்துருக்காங்க. ஸோ கேரக்டர் நம்ம எப்படிலாம் பண்றோம்? கேரக்டர் அப்புறம் ஸ்ட்ரிங் 2 இருக்கு. கேரக்டர்னா ஒத்த வேர்ட்ஸ் ஏபிசி அதெல்லாம் தனித்தனியா ஒத்த இதா இருந்துச்சுன்னா அது கேரக்டர் அப்படின்னு சொல்றோம். ஸோ அடுத்த ஸ்ட்ரிங் பார்த்தோம். ஸ்ட்ரிங்னா ஒரு சீக்வன்ஸான வேர்ட்ஸ், நம்ம நிறைய கேரக்டர் சேர்ந்ததை ஒரு இதுன்னு சொல்றோம், ஸ்ட்ரிங்னு சொல்றோம். அப்புறம் பூலியன் பார்த்தோம். பூலியன் வந்து சீல கிடையாது, ஜாவால தான் உண்டு. ஸோ ஜாவால பூலியன் ஒரு டேட்டா டைப் இருக்கு. அதுக்கு 0, 1 மட்டும் தான், ஃபால்ஸ் அல்லது ட்ரூ அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதுக்கு பூலியனுக்கு ஜாவால 1 பைட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? சாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தோம். நம்ம ஒரு 2 நம்பரை எப்படி ஆட் பண்றது, ஃபர்ஸ்ட் நம்மளே ப்ரோக்ராம் பண்றவங்களே கொடுத்து பார்த்தோம். A = 5 கொடுத்தோம், B = 6 கொடுத்தோம். ஸோ அது எப்படி பிரிண்ட் ஆகுதுங்கிறத பார்த்தோம். தென்
யூசர் வந்து நம்ம வாங்குற மாதிரி பார்த்தோம். பிரிண்ட் ஆஃப் ஸ்கேன் ஆஃப் யூஸ் பண்ணி எப்படி வாங்கணுங்கிறத பார்த்தோம். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தோம். இஃப் நம்ம அதுக்கு முன்னாடி லூப் பார்த்தோம். ஒயில் லூப், ஃபார் லூப் பார்த்தோம். ஒயில் லூப் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் ஆகுது, அதுக்கப்புறம் ஒயிலுக்குள்ள இருக்கிற கண்டிஷனை செக் பண்ணுது. அந்த கண்டிஷன் கரெக்டா இருந்துச்சுன்னா லூப்புக்குள்ள போகுது, என்ன வேலை நடக்கணுமோ அந்த வேலை நடக்குது. அந்த டைம் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்றதா இருந்தா இன்க்ரிமெண்ட் பண்ணி விட்டுறலாம். அந்த இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட்டுக்கும் நம்ம இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். அந்த இன்க்ரிமெண்ட் ஆனதா போய் மேல போய் திரும்ப செக் பண்ணுது, அப்ப கண்டிஷன் திரும்ப லூப்ல வருது, திரும்ப இன்க்ரிமெண்ட் ஆகுது, வேலை நடக்குது, திரும்ப இன்க்ரிமெண்ட் ஆகுது, திரும்ப லூப்ல செக் பண்ணுது. அந்த லூப் நடந்துட்டே இருக்கு. எப்போ அந்த இன்க்ரிமெண்ட் ஆகும்போது நம்ம கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலையோ அப்ப நமக்கு கண்டிஷன் பிரேக் ஆகி அது வெளியே வருது. ஒயில் லூப்ல பார்த்தோம். அதே ஃபார் லூப்ல எப்படி நம்ம இங்க மொத்தமா தனித்தனியா அங்கங்கயா கொடுத்ததை மொத்தமா ஒரே லைன்ல ஃபார்னு போட்டு கொடுக்கறதுனால இது ஃபார் லூப் வந்து ஒரே லைன்ல எழுதிடலாம். அது பிரிச்சு பிரிச்சு எழுதலாம் சொன்னேன். செமிகாலன் கண்டிப்பா போட்டுட்டு நம்ம அந்த இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் எங்க வேணா போட்டுக்கலாம், இனிஷியலைசேஷன் எங்க வேணா பண்ணிக்கலாம்னு பார்த்தோம். ஸோ அப்புறம் கண்டிஷனல் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இஃப் எல்ஸ் பார்த்தோம். இஃப்னா இஃப் பிளாக்குள்ள ஒரு கண்டிஷன், இது கண்டிப்பா நம்ம இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இஃப்னா இஃப் கண்டிஷனுக்குள்ள ஒரு ப்ராசஸ் நடக்குது. இஃப் இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இந்த வேலை நடக்குது, அப்படி இல்லைன்னா வெளியே வந்துருது. இஃப் எல்ஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வருது. இஃப் எல்ஸ் எதுக்கு யூஸ் பண்றோம்னா ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய இடத்துல இது நம்ம யூஸ் பண்றோம். இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா இஃப் எல்ஸ், இஃப்க்கு நம்ம வந்து கண்டிஷன் கொடுக்குறோம், எல்ஸுக்கும் நம்ம கண்டிஷன் கொடுத்துக்கலாம். எல்ஸ் இப்படி இந்த கண்டிஷனா இருந்தா இந்த வேலை நடக்கட்டும், அப்படி இல்ல மூணு பாசிபிலிட்டி இருக்கு, இஃப் இஃப் எல்ஸ், அதுக்கப்புறம் ஒரு எல்ஸ் போட்டுக்கலாம். அது நம்ம இன்னொரு ப்ரோக்ராம் பார்க்கலாம் இன்னைக்கு, அப்போ புரியும் உங்களுக்கு. ஸோ இவ்வளோ நேற்று பார்த்தோம். இன்னைக்கு நம்ம மெயினா ப்ரோக்ராம்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன ப்ரோக்ராம் பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ இது பார்க்கலாம் அப்படின்னா, லூப்பிங்காக ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். லூப்பிங்ல நேற்று நம்ம 1ல இருந்து 10 வரை பிரிண்ட் ஆகுறது எப்படின்னு பார்த்தோம். இப்போ அதே லூப்ல ஒரு சின்ன மாடிஃபை பண்ணி பண்ணலாம். எப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு இது தராங்க, ஒரு கொஸ்டின் எப்படி தராங்கன்னா, இன்புட் வந்து நம்ம வந்து இல்ல அப்படி வேண்டாம். நமக்கு கொஸ்டின் எப்படி தராங்கன்னா, இந்த பேட்டர்ன்ல நமக்கு வேல்யூ பிரிண்ட் ஆகும். இது என்ன பேட்டர்ன், என்ன எந்த இதுல அது பிரிண்ட் ஆயிருக்கு, என்ன பேட்டர்ன்ல அது இருக்குன்னு யாரால கெஸ் பண்ண முடியுதா? இது என்ன பேட்டர்ன்ல நடந்திருக்கு? இந்த இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? அதாவது சாட்ல சொல்லுங்க, என்ன பேட்டர்ன்ல இது நடந்திருக்கு? ஹலோ, கேக்குதா? இல்ல ஆடிங் த நம்பர்ஸ் இல்ல, அது என்னன்னா கரெக்டா அந்த இதை பாருங்க நீங்க. அதை வேணா நான் இதுல டைப் பண்றேன். ஒன் பிரிண்ட் ஆகுது, 2, அப்புறம் 5, அப்புறம் 4, அப்புறம் 5, அப்புறம் 10, அப்புறம் 7, அப்புறம் 8, அப்புறம் 15, அப்புறம் 10, அப்புறம் 11, அப்புறம் 20. போய்கிட்டே இருக்கு. என்ன பேட்டர்ன் யாரால கெஸ் பண்ண முடியுதா? என்ன பேட்டர்ன்ல இது பிரிண்ட் ஆகிருக்கு அப்படின்னு கெஸ் பண்ண முடிஞ்சா சொல்லுங்க, இல்ல நம்ம பார்க்கலாம்.
கெஸ் பண்ண முடியுதா? இல்ல ப்ரோ, ஆட் ஈவன்லாம் இல்ல, ஆட் ஈவன் இல்ல. இல்ல இல்ல இல்ல. இது ரொம்ப ஈஸி. நீங்க ஒரு நிமிஷம் அப்படி பாருங்க, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். உங்களுக்கு இன்டர்வியூல எல்லாம் கேட்கும் போது, இப்போ ஃபைனல் இயர் முடிச்சுட்டு நீங்க ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கும் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வராங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி பேட்டர்ன் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ப்ரோக்ராம் கேட்பாங்க. கோர் கம்பெனி அதாவது டெக்னிக்கல் சைட்ல உங்களை டெவலப்பிங்ல எடுக்கிறான்னா கண்டிப்பா இந்த மாதிரி இது ஒரு சிம்பிள் பேட்டர்ன், இது மாதிரி பெரிய பெரிய பேட்டர்ன்லாம் தரும். ஸோ பேட்டர்ன் ரொம்ப முக்கியம். இதுல ஃபார் லூப்ங்கிறது ரொம்ப முக்கியமா, லூப்பிங் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பேட்டர்னை பாருங்க, என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 1 பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அடுத்து 2 பிரிண்ட் ஆயிருக்கு. 3 பிரிண்ட் ஆக வேண்டிய இடத்துல 5 இருக்கு. ஸோ அதை மார்க் பண்ணி வைப்போம், ஒரு டிஃபரெண்டா இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 4 பிரிண்ட் ஆயிருக்கு. நார்மலா நம்ம 3க்கு அப்புறம் 4 வந்துட்டு 5 வந்திருக்கு. 6 வர வேண்டிய இடத்துல 10 வந்திருக்கு. இதுல 6 வரணும், அதுல 10 வந்திருக்கு. அப்புறம் 6க்கு அப்புறம் 7 வந்திருக்கு, 8 வந்திருக்கு, 9 வர வேண்டிய இடத்துல 15 வந்திருக்கு. அப்புறம் 9க்கு அப்புறம் 10 வந்திருக்கு, 11 வந்திருக்கு, 12 வர வேண்டிய இடத்துல 20 வந்திருக்கு. ஸோ இதுக்கு அப்புறம் என்ன வரும்னு யாராலையாவது கெஸ் பண்ண முடியுதா? அந்த 20க்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னு யாரால கெஸ் பண்ண முடியுதா? 20க்கு அப்புறம் என்ன நம்பர்ஸ் வந்திருக்கும் யாராவது கெஸ் பண்ணுங்களேன். இது ஆப்டிடியூட்லாம் இல்ல ப்ரோ, இது அவ்வளவு ஆப்டிடியூட்லாம் இல்ல. இப்போ நம்ம என்ன நடந்திருக்கு, 12 வர வேண்டிய இடத்துல 20 வந்திருக்கு. ஸோ 12க்கு அப்புறம் 13 வரும், 14 வரும், 15 வர வேண்டிய இடத்துல என்ன வரும், 25 வருது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா என்ன நடந்திருக்கு அப்படின்னு? இப்ப என்ன நடந்திருக்குன்னு புரியுதா? CT013 கரெக்டா சொல்லிருக்கீங்க. CRM நீங்களும் கரெக்டா சொல்லியிருக்கீங்க. SK2 கரெக்டா சொல்லிருக்கீங்க. சொல்லுங்க, இது என்ன என்ன ஃபார்மேட்ல என்ன பேட்டர்ன்ல இது பிரிண்ட் ஆயிருக்குன்னு சொல்ல முடியுதா? சோ நான் சொல்றேன் என்ன நடந்திருக்கு. ஃபார் லூப், எந்த ஃபார் லூப்லாம் வேண்டாம் ப்ரோ. இதுக்கு ஒரு ஃபார் லூப் மட்டும் பார்த்தா போதும். கூட நம்ம இஃப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் போடணும். இது ஒரே லைன்ல தானே இருக்கு, ஒரே லைனுக்கெல்லாம் நம்ம இது வேண்டாம். ரெண்டு ஃபார் லூப்லாம் தேவையே இல்லை. ரெண்டு ஃபார் லூப் போட்டு நம்ம மண்டையை உடைக்க வேண்டாம். ஸோ நான் சொல்றேன் என்ன நடக்குது அப்படின்னா, 1 2 3 3 மல்டிபிள்ஸ் வர இடத்துல எல்லாம் 5 5 இன்க்ரிமெண்ட் ஆயிட்டு போயிட்டு இருக்கு. புரிஞ்சு முடியுதா? 1 2 3 வர வேண்டிய இடத்துல 5 வந்திருக்கு. அடுத்த 3 மல்டிபிள் எப்போ வருது, 6ல வரும். அந்த இடத்துல பழைய 5 கூட ஒரு 5 ஆட் ஆயிருக்கு, 10 வந்திருக்கு. அதுக்கப்புறம் 7 8 அடுத்த 3 மல்டிபிள்ஸ் 9 வருது. 3 டேபிள்ஸ்ல பார்த்தோம்னா 3 6 9 12 15. இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு, 5 5 ஆட் ஆயிட்டு போகுது. ஆட் ஆகி அந்த 5 பிரிண்ட் ஆயிட்டு வருது. கரெக்ட் தானே? கரெக்டா இருக்கா? புரியுதா? இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஓகே. n/3*5 கரெக்ட் தான். ஆனா நம்ம இப்படி 3 மல்டிபிள்ஸா இருக்க வேண்டிய இடத்துல 5 5 இன்க்ரிமெண்ட் ஆயிட்டு போய் பிரிண்ட் ஆகுது. 3 வர வேண்டிய இடத்துல 3 மல்டிபிள்ஸ் வர வேண்டிய இடத்துல 5 மல்டிபிள்ஸ்லாம் வருது. 5 டேபிள் அப்படி வருது. கரெக்ட் தானே? புரியுதா? புரியுதா எல்லாருக்கும்? புரியலன்னா கேளுங்க, திரும்ப சொல்றேன். புரியுதுதானே? அதாவது 3 டேபிள் தான், அதாவது நம்பர்ஸ் வரிசையா பிரிண்ட் ஆகுது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 வரிசையா நம்பர் பிரிண்ட் ஆகுது. அந்த இடத்துல என்ன ஆயிருக்கு, 3 மல்டிபிள்ஸ் வர வேண்டிய இடத்துல 5 மல்டிபிள்ஸ்லாம் பிரிண்ட் ஆயிருக்கு. 5 10 15 20 25. ஸோ இப்படி அது வந்து இந்த அளவு விளக்கெல்லாம் தரமாட்டான். இந்த மாதிரி இந்த 5 மார்க் பண்ணி கூட தரமாட்டான். இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தந்துட்டு இந்த பேட்டர்னை பிரிண்ட் பண்ண வைங்க. அவன் வந்து எண்டிங் நம்பர் என்ன வேணாலும் கொடுக்கலாம். அகைன் ப்ரோ திரும்ப சொல்றேன். சொல்றேன். அதாவது 1 2 3 4 5 வரிசையா நம்பர் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. இப்ப சொல்ல போனா நமக்கு 15 வர நம்பர்ஸ் பிரிண்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோம். 15 வர 1 2 3 4 5 6 7 15 வர என்ன நடந்திருக்கு, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த வேலை தான் மேல நடந்திருக்கு. ஆனா என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த 3 மல்டிபிள்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் இந்த 3 மல்டிபிள்ஸ் இருக்கு பாருங்க,
3, 6, 9, 12, 15 வர வேண்டிய இந்த இடத்துல எல்லாம் என்ன வந்திருக்கு? 5 மல்டிபிள்ஸ் வந்திருக்கு. புரிஞ்சுக்க முடியுதா? இப்ப புரிஞ்சுக்க முடியுதா? புரிஞ்சிச்சு ப்ரோ. அது 3 மல்டிபிள்ஸ் வர வேண்டிய இடத்துல 5 மல்டிபிள்ஸ் வந்திருக்கு. சோ நம்ம இப்ப இதுக்கு ப்ரோக்ராம் எப்படி எழுதலாம் அப்படின்னா, நம்ம எந்த ப்ரோக்ராமா இருந்தாலும், ஒரு 2 நம்பர் ஆட் பண்ற சின்ன ப்ரோக்ராமா இருந்தாலும் சரி, ஒரு பேங்கிங் சிஸ்டம் பண்ற பெரிய ப்ரோக்ராமா இருந்தாலும் சரி, நம்ம எடுத்த உடனே நேரா கம்ப்யூட்டர்ல போய் கம்பைலர் ஓபன் பண்ணி டைப் பண்ணிடக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு ரஃப் ஒர்க் கண்டிப்பா பண்ணணும். நம்ம என்ன பிளான், ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம ஒரு நோட் பண்ணி வச்சுட்டோம்னா அந்த சீக்வன்ஸ்ல நம்ம வேலையை நடத்தலாம். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, 1ல இருந்து 10 வரை பிரிண்ட் ஆகுது. பிரிண்டிங் 1ல இருந்து n வரை, என்னன்னு ஒப்புமே n என்னவா வேணா இருக்கலாம், நம்ம யூசர் வாங்கிக்கலாம். இப்ப நம்ம 15 வரை கொடுத்துக்கலாம், இங்க 15 போட்டுக்கலாம். 15 வரை பிரிண்ட் ஆகுது. ஆனா அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? ஒருவேளை இஃப் நம்ம அந்த நம்பர் இப்போ நம்ம 1ல இருந்து 15 வரும்போது 3 மல்டிபிள்ஸா இருந்தா, 3யோட மல்டிபிளா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல 5யோட மல்டிபிள் பிரிண்ட் ஆகும். 5யோட மல்டிபிள் பிரிண்ட் ஆகலாம். 5, 10, 15 பிரிண்ட் ஆகலாம். இல்ல 5 ஆட் பண்ணலாம், அதானே வரப்போகுது. ஸோ இந்த வேலை ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் 1ல இருந்து 15 வரை நம்ம பிரிண்ட் பண்றோம். அந்த பிரிண்ட் பண்ணும்போது என்ன நடக்குது? 3 மல்டிபிள்ஸ் வர வேண்டிய இடத்துல எல்லாம் 5 மல்டிபிள்ஸ் வருது. ஸோ இது நம்ம கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்க வேண்டியது. இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இது நம்ம இப்போ ப்ரோக்ராம்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம சொன்ன மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் முன்னாடி பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி ஹேஷ் இன்க்ளூட் போட்டுக்கணும். கம்பைலர் எனக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த stdio இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எனக்கு இம்போர்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? கொஞ்சம் வேண்டாம், நமக்கு அப்படி போட்டு பழகிட்டனால கொஞ்சம் போட்டுக்கும். அது கொஞ்சம் அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வேலை என்ன? ப்ரோக்ராம் ஸ்டார்டிங் எங்க இருந்து ஆரம்பிக்கும்னு சொன்னேன். ப்ரோக்ராமோட எக்ஸிகியூஷன் எங்க ஆரம்பிக்குது? மெயின்ல ஆரம்பிக்குது. மெயின் ஃபங்க்ஷன்ல ஆரம்பிக்குது. தேவைக்கு ஒரு பிளாக் போட்டு வச்சுக்கலாம். இப்ப என்ன ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? நமக்கு தேவையான, நமக்கு இங்க ஃபுல்லா நம்பர்ஸ் தான் இன்வால்வ் ஆகுது. ஃபுல்லா நம்பர்ஸ் தான், 1, 2, 3 நம்பர் தான் இருக்குது. நமக்கு லெட்டர்ஸ்க்கு இங்க கேரக்டருக்கு இங்க தேவைப்படவே இல்லை. இன்டீஜர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்டீஜர் டேட்டா டைப்ல நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? ஒரு லிமிட் கேட்டிருக்கோம் தானே, எத்தனை நம்பர் வேணும்? 15 வரை சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம என்ன இங்கே 15 கொடுக்கறதுக்கு பதிலாக யூசர்ட்ட இருந்து வாங்கிக்கலாம். யூசர் சொல்லட்டும் எத்தனை, இப்போ 10 வரை போதும்னு சொன்னா 10ல முடிச்சுக்கலாம், 15னா 15ல முடிச்சுக்கலாம். நம்ம ப்ரோக்ராம் எப்பவுமே எப்படி எழுதணும் அப்படின்னா, குறிப்பிட்ட குவான்டிட்டிக்கு நம்ம எழுதவே கூடாது. 5ல முடிச்சுக்கலாம், 10ல முடிச்சுக்கலாம், 15ல முடிச்சுக்கலாம். நம்ம யூசருக்கு என்ன பண்ணுவோம்? அவன் எவ்வளவு வேணாலும் கொடுக்கட்டும், ஆனா நம்ம ப்ரோக்ராம் அதுக்கு ஒர்க் ஆகணும். அந்த மாதிரி தான் நம்ம ப்ரோக்ராம் எப்பவுமே பண்ணணும். நம்ம தேவைக்கு நம்ம ப்ரோக்ராம் பண்ணல, யூசரோட தேவைக்காக நம்ம கிளையண்டோட இதுக்காக நம்ம ப்ரோக்ராம் பண்றோம். ஸோ அவன் என்ன கொடுத்தாலும் வரணும். அவனுக்கு ப்ரோக்ராமிங் பத்தி தெரிய போறது இல்லை. ஸோ அவனுக்கு ஸ்கிரீன் தான் முக்கியம். ஸ்கிரீன்ல நம்ம அடிக்கிறோம், போகுது, அவன் வந்து டேட்டா கொடுக்குறான், ரிசல்ட் வரணும் அவனுக்கு, அவ்வளவுதான். ஸோ அவனுக்கு அவன் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவாங்கிறது நம்ம கெஸ் பண்ணி அவனோட தேவைக்காக நம்ம ப்ரோக்ராம் கண்டிப்பா கிரியேட் பண்ணுவோம். அவனோட தேவைக்கு தான் நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ நம்ம லிமிட் வந்து நம்ம கொடுக்க கூடாது. லிமிட் வந்து யூசர் கொடுத்துக்கிட்டு, யூசர் 20 சொன்னாலும் நம்ம ப்ரோக்ராம் 20 வரை பிரிண்ட் பண்ணணும். 100 கொடுத்தாலும் 100 வரை நம்ம ப்ரோக்ராம் பிரிண்ட் ஆகணும். சரி, இப்ப நம்ம இது வந்து யூசர் கிட்ட கொடுத்தாச்சு. ஸோ சரி, நம்ம அதுக்கப்புறம் என்ன வேரியபிள்ஸ் தேவை, அது நம்ம ரெண்டாவது தேவைக்கு இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதை முடிச்சுக்கலாம். என்ன சரி, நம்ம இப்போ என்ன கேட்க போறோம்? நமக்கு பழைய நம்ம கிளியர் ஸ்கிரீனை போட்டுக்கலாம். இதுக்கு பழைய இதெல்லாம் கிளியர் பண்ணி விட்டுரு அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்ன ஆரம்பிக்க போறோம்? யூசர் கிட்ட, யூசர் நீ வந்து இதோட லிமிட் என்ன சொல்லு. நம்ம யூசர்கிட்ட கேட்கறோம். பிரிண்ட் ப்ளஸ் போட்டு என்டர்ல லிமிட்னு கேட்கிறோம். அதை வாங்கி ஸ்கேன்எஃப்ல எண்ல வைக்கணும். என்னங்கிற இடத்துல தான் நம்ம
இந்த எண்ணுங்கிற இடத்துல தான் நம்மளோட லிமிட் இருக்க போது அந்த எண்ணை தான் நம்ம லிமிட்டா யூஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம எண்ல அந்த வேல்யூவை வாங்கி வைக்கணும். என்ன ஒரு இன்டீஜர், ஸோ பர்சன்டேஜ் டி. அந்த டிங்கிறது இன்டீஜருக்கு, ஃப்ளோட்டிங்க்கு எஃப். ஸோ இன்டீஜருக்கு பர்சன்டேஜ் டி, எங்க கொண்டு வைக்க போறோம்? என்னங்கிற இடம் எங்க இருக்கு, சிபியூல எங்க இருக்குன்னே தெரியாது. அதோட அட்ரஸை கண்டுபிடிச்சி அந்த அட்ரஸ்ல என்னன்னு ஒருத்தன் இருப்பான், அவன்கிட்ட கொண்டு நீ இந்த வேல்யூவை கொடுத்துரு. யூசர் கொடுக்குற இந்த பிரிண்டர்ஸ்ல நம்ம யூசர் கிட்ட கேட்கிறோம், யூசர் நீ என்ன பண்ற, ஒரு லிமிட் கொடு அப்படின்னு கேட்கிறோம். அத என்னங்கிற ஒரு இடத்துல எங்கேயோ இருக்கு, அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சி அந்த அட்ரஸ்ல என்னன்னு ஒருத்தன் இருப்பான், அந்த எண்கிட்ட நீ இந்த வேல்யூ கொண்டு கொடுத்துரு. அது கொண்டு கொடுத்துருச்சுப்போம். என்கிட்ட வேல்யூ இருக்கு. சரி, நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்? 1ல இருந்து 10 வரை பிரிண்ட், இப்ப நம்ம 1ல இருந்து n வரை பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ அது எப்படி பிரிண்ட் பண்ணலாம்? லூப் போட்டுறோம். லூப் தான் போடணும். 1 2 3 4 5 6 நம்ம தனித்தனியா. இப்ப நம்ம இந்த ப்ரோக்ராம் எப்படி ட்ரை பண்ணலாம்? பிரிண்டர்ஸ் நமக்கு தான் வேலை தெரியுமே. இப்போ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் 1 பிரிண்ட் பண்ணிடு, அதுக்கப்புறம் என்ன பிரிண்டர்ஸ் பிரிண்ட் பண்ணிடு, 3 வர இடத்துல 5 போடு. இப்படி நம்ம டைப் பண்ணாலும் அவுட்புட் வரதான் போகுது. ஆனா இப்ப அவன் இன்புட் n 1000 கொடுத்துட்டான்னு இருக்கும், 1000 லைன் நம்ம டைப் பண்ணணும். அதுக்கு நம்ம வேலையும் பார்க்கணும். 5 இருக்க இடத்துல 3 இருக்க இடத்துல 5 போடணும். அப்புறம் 30 வர வேண்டிய இடத்துல இந்த மல்டிபிள் வரணும். அப்புறம் 90 வரும்போது இந்த மல்டிபிள் வரணும். நம்ம பெரிய வேலை இது. ஸோ இந்த இடத்துலதான் நம்ம லூப் எவ்வளவு முக்கியங்கிறது, எவ்வளவு வேலையை குறைச்சு கொடுக்குதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ லூப்புங்கிறது நிறைய தடவை நடக்க, ஒரே வேலை நிறைய வாட்டி நடக்குது. ஸோ அதுக்காக நம்ம கண்டிப்பா லூப் யூஸ் பண்ணலாம். நம்ம என்ன யூஸ் பண்றோம்? நம்பர் எங்க இருந்து ஆரம்பிக்க போறோம்? 1ல இருந்து ஆரம்பிக்க போறோம். ஸோ அந்த நம்பர் எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? நம்மன்னு ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணிக்கலாம். நம்மங்கிறது 1ல இருந்து ஆரம்பிக்கணும். ஸோ அந்த நம்ம மேல சொல்லணும். நம்மன்னு ஒன்று நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அது ஒரு இன்டீஜர் தான், நம்ம மேல சொல்லணும். ஸோ நம்மன்னு 1ல இருந்து ஆரம்பிச்சு கண்டிஷன் போடலாம். எப்படி? 1 2 3 4 ஒன்னொன்னா தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். 1 2 3 4 5 6 ஒன்னொன்னா இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ அந்த நம் நம் பிளஸ் அல்லது நம்ம நேற்று படிச்ச இன்க்ரிமெண்ட் ஆபரேட்டர் நம் பிளஸ் பிளஸ். நம் இஸ் ஈக்குவல் டு நம் பிளஸ் 1, நம் பிளஸ் பிளஸும் 1 தான். ஸோ என்ன நடக்குது? நம்பர் 1 அப்படின்னு ஆரம்பிக்குது, கூடிக்கிட்டே இருக்கு. 2 3 4 5 6 7 8 9 போய்கிட்டே இருக்கு. இப்படி நம்ம ப்ரோக்ராம் பண்ணோம்னா நேற்று வந்த மாதிரி நமக்கு இன்ஃபைனைட் லூப் ஆயிடும். ஸோ நமக்கு லூப்பை எங்க நிறுத்தணும்னு நம்ம சொல்லவே இல்லை. எந்த டைம்ல நம்ம நிறுத்தணும், எப்ப நம்ம லூப்பை நிறுத்தணும்? நம்ம யூசரோட லிமிட் வந்துட்டுனா, இப்ப 10 யூசர் கொடுத்தானா 10ஓட நிறுத்திக்கணும், 11 நீ போக வேண்டாம். ஸோ யூசரோட லிமிட்ல நம்ம நிறுத்தணும். ஸோ நம்ம எவ்வளவு இருக்கணும்? யூசர் தந்த லிமிட் என்னை விட சின்னதாவோ இல்ல ஈக்குவல் டுவாவோ இருக்கணும். இப்ப என்ன 10ன்னு கொடுத்துட்டாங்கன்னா 10ம் 10க்கு கீழே இருந்துன்னா லூப்பு போய்கிட்டே இருக்கட்டு. 1 2 3 4 5 6 7 8 9 10 வரை வரட்டு. 11 நீ போக கூடாது. 11 ரூலை பிரேக் பண்ணிட்டு வெளியே வந்து அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம அங்க என் கொடுத்துருக்கோம். என் யூசர் கொடுக்கக்கூடிய வேல்யூ. ஸோ அங்க என் கொடுத்துருக்கோம். இப்போ லூப், ஃபார் லூப் நம்ம கொடுத்துருக்கோம். ஃபார் லூப் அதுக்கு ஒரு பிளாக் போட்டுக்கலாம். எல்லாமே பிளாக் தான் இங்க. ஃபர்ஸ்ட் இப்ப அடுத்து நம்ம என்ன வேலை பண்ண போறோம்? 1ல இருந்து இந்த இது போட்டாக்க பிரிண்டர்ஸ் என்ன பண்ற? பர்சன்டேஜ் பி கமா நம் இப்படின்னு போட்டுட்டோம். நீங்க போட்டோம். அதுக்கப்புறம் என்ன, ஒரு கெட் சிஹெச் நம்ம ஸ்கிரீன் வெயிட் பண்ணணும் தானே. ஸோ கெட் சிஹெச் போட்டு நம்ம முடிச்சிடலாம். நம்ம ப்ரோக்ராம முடிச்சிட்டோம். இப்ப என்ன நடந்திருக்கு? 1ல இருந்து 10 வரை நம்ம நேத்து பார்த்தா அதே வேலை தான் நடந்திருக்கு. நம்ம 1ல இருந்து ஆரம்பிச்சு யூசர் கொடுக்குற லிமிட்ல முடியுது, கூடி கூடி போகுது. ஸோ அது கம்பைல் பண்ணி பார்க்கலாம் ஏதாவது எரர் இருக்கா அப்படின்னு. வார்னிங் தான் இருக்கு. ஸோ பிரச்சனை இல்லை, எரர் எதுவும் இல்லை. வார்னிங் என்ன ஃபங்க்ஷன் சொல்லிருக்கான வேலையா திரும்ப பிரச்சனை. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ யூசர்கிட்ட கேட்குது ஒரு லிமிட் கொடுறா அப்படின்னு. நம்ம என்ன பண்றோம்? 10ன்னு கொடுத்து என்டர் அடிச்சோன்னே என்ன பிரச்சனை இருக்கு? ஓ சரி சரி, இந்த பிராக்கெட் பிரச்சனை இருக்குங்களா? இந்த பிராக்கெட் இங்கே வரும். நம்மங்கிற இடத்துல என்ன வேல்யூ இருக்கோ அதை பர்சன்டேஜ் பில பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றோம்.
புரியுதா? இது கொஞ்சம் இதுக்கு யூசருக்கு இப்போ இப்படி நம்ம இப்போ இது வந்து நமக்கு புரியுது அப்படிதானே? இப்ப 10 கொடுத்தா 1 2 3 4 5 6 7 8 9 10 வரை பிரிண்ட் ஆயிருக்கு. யூசர் பாப்பா இது என்ன 1,23,40,000 அப்படி இருக்கே, அவனுக்கு நம்ம நம்ம யூசருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும் ப்ரோக்ராம். ஸோ இப்போ நமக்கு இதுல இது இன்னும் கொஞ்சம் கூட அழகுபடுத்த என்ன பண்ணலாம், எல்லா நம்பர் கிடையிலும் ஒரு ஸ்பேஸ் யூஸ் பண்ணலாம். ஸ்பேஸ் இதுல எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல தான் நமக்கு நம்பர் வருது, இந்த பெர்சன்டேஜ்ங்கிற இடத்துல தான் நமக்கு நம்பர் வருது. ஸோ அந்த இடத்துல /t அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. /t அப்படின்னா ஒரு டேப் ஸ்பேஸ், ஒரு டேப் அடிச்சா எவ்வளவு ஸ்பேஸ் வருமோ அந்த ஸ்பேஸ் இதுல கொடுக்கும். இப்ப இதை ரன் பண்ணி பார்க்கலாம். என்னன்னு கொடுத்தோம் அப்படின்னா இடம் விட்டு அழகா நீட்டா 1 2 3 4 5 6 7 8 9 10 வரை வந்துட்டு. ஸோ இப்ப யூசர் பாத்துறோம் 10 கொடுத்தா 10 வரை பிரிண்ட் ஆகுது. நமக்கு இப்ப இதுல என்ன வேலை நடக்கணும், இந்த 3 6 9ங்கிற இடத்துல 5 10 15 வேலை வரணும். அந்த வேலை தானே வரணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்றோம், இப்போ இதுல /t சொன்ன தெரியுமா, இதே மாதிரி இன்னொரு கமெண்ட் இருக்கு /n அப்படின்னு. இது என்ன பண்ணும்னா அடுத்த லைன்ல ஒன்னு பிரிண்ட் ஆயிட்டு அடுத்த லைன்ல பிரிண்ட் ஆகும். n கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த லைன்ல பிரிண்ட் ஆகும். 1 2 3 4 5 அடுத்த லைன் நெக்ஸ்ட் லைன். அது வந்து /t மறந்துடக்கூடாது, சாதா ஸ்லாஷ் கிடையாது, சாதா டிவிஷன் ஸ்லாஷ் கிடையாது, பேக் ஸ்லாஷ். இது வந்து என்டர் கீக்கு மேல உள்ள கீழே இருக்கும், ஷிஃப்ட் அடிச்சு அடிக்கணும், சும்மா அடிச்சா போதும். அது வந்து /n, அது வந்து நெக்ஸ்ட் லைன்ல பிரிண்ட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் லைன் கொடுத்தா ரொம்ப நம்ம இப்ப 20ன்னு கொடுத்தோம், நீங்க ஸ்கிரீனை விட்டு வெளியே போயிடும். இது வருது. இப்ப நம்ம ஒரு 50 கொடுத்தோம்னா ஸ்கிரீனுக்கு கீழே போயிடும். ஸோ தெரியாது, அதனால நம்ம என்ன பண்ணலாம், கீழே கொடுத்துக்கலாம். ஓகே சரி, இப்ப நம்ம என்ன வேலை பண்ண போறோம், நமக்கு 3ங்கிற மல்டிபிள்ஸ் வருது, அந்த கண்டிஷன் எழுதலாம். இப்போ இஃப் என்ன வேணும், கண்டிஷன் போடுறோம். இஃப் சொன்ன மாதிரி இஃப் குள்ள ஒரு கண்டிஷன் போடுறோம். என்ன கண்டிஷன், 3 மல்டிபிள்ஸ். இப்ப நம்ம இருக்கு, நம்மல இப்ப 1 இருக்கு, 1 வந்து 3யோட மல்டிபிளா இல்லையாங்கிறத எப்படி நம்ம செக் பண்ணுவோம், அந்த நம்பரை 3 கொண்டு டிவைட் பண்ணும்போது அதோட ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா அது 3யோட மல்டிபிள் தானே. புரியுதா? இப்போ 3 இருக்கு, 3 டிவைடட் பை 3 0 ரிமைண்டர். 0 ரிமைண்டர் வந்துச்சுன்னா 3ஆல டிவைட் பண்ணும்போது 0ன்னு ரிமைண்டர் வந்துச்சுன்னா அது 3யோட மல்டிபிள் தானே. சோ நம்ம வந்து ரிமைண்டர் பார்க்கிறதுக்கு நான் ஒன்னு சொல்லுவேன்னு சொன்னீங்கன்னா அதுதான் இங்க யூஸ் பண்றோம், மாடுலோ ஆபரேட்டர். இது பேரு மாடுலோங்கிறது ரிமைண்டர் செக் பண்ணும். அந்த ரிமைண்டர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுக்கணும். இப்ப இந்த ஈக்குவல் டு நம்ம போட்டிருக்கிறது இப்ப நம்ம கணக்குக்கு சரி. இப்போ நம் டிவைடட் பை 3, சாரி கொஞ்சம் இடம் விட்டு அப்ப நல்லா புரியும். பாத்தீங்கன்னா நம்ம வந்து 3 கொண்டு டிவைட் பண்ணும்போது அதோட ரிமைண்டர், இப்ப இதுல ஸ்லாஷ் போட்டோம் அப்படின்னு வைங்க, என்ன நடக்கும், நியூமரேட்டரை செக் பண்ணும். நமக்கு நியூமரேட்டர் வேண்டாம், ரிமைண்டர் 0 ஆச்சுன்னா அது 3யோட மல்டிபிள். இப்ப 3/3 நியூமரேட்டர் வந்து 1, நமக்கு நியூமரேட்டர் வேண்டாம், ரிமைண்டர் பாக்குறோம், ரிமைண்டர் 0. 5/3 ஒரு டைம் போகும், ரிமைண்டர் 2 வரும், அப்ப அது 3யோட மல்டிபிள் கிடையாது. 6 பார்த்தோம்னா நியூமரேட்டர் 2, கோஷியன்ட் 2, ரிமைண்டர் வந்து 0. ஸோ நம்ம ரிமைண்டர்ங்கிறதான் செக் பண்ண போறோம். ரிமைண்டர் 0வா இருந்துச்சுன்னா அது 3யோட மல்டிபிள். இதுல ஈக்குவல் டு போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா அசைன்மெண்ட் நடந்துடும். நம்ம இப்போ இங்க என்ன நடந்திருக்கலாம், இந்த வேலை நடந்துடும். நம்ம இங்க என்ன பண்றோம், செக் பண்றோம். இஃப் நம்ம 3 வந்து 0வா இருந்துச்சுன்னா அப்படிங்கிற கண்டிஷன்ல செக் பண்றோம். இருந்துச்சுன்னா ஆமாவா இல்லையா, அந்த கண்டிஷனுக்கு யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா 2 ஈக்குவல் டு போகணும். ஈக்குவல் டு அந்த 2 இப்போ இந்த சைட்ல உள்ளதும் அந்த சைட்ல உள்ளதும் ஈக்குவலா இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்காக ஈக்குவல் டு கொடுக்கணும். இப்போ ஒரு ஈக்குவல் டு கொடுத்தோம் அப்படின்னா இங்க மாதிரி என்ன ஆயிரும், இந்த 1ங்கிற வேல்யூ நமக்கு அசைன் ஆயிரும். இங்க என்ன நடந்துரும், num_3ன்னு ஒரு புதுசா ஒரு வேரியபிள் கிரியேட் ஆயிரும். அந்த num_3ல இந்த 0ங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆயிரும், அசைன் ஆயிரும். ஒரு ஈக்குவல் டு கொடுத்தோம். 2 ஈக்குவல்ங்கிறது கண்டிப்பா அது மறந்துடக்கூடாது. அசைன்மெண்ட் ஆபரேட்டர் வேற, செக் பண்ற ஆபரேட்டர் வேற. அசைன்மெண்ட் ஆபரேட்டர் ஒரு ஈக்குவல் டு, நம்ம செக் பண்ற ரெண்டும் ஈக்குவலாங்கிறது செக் பண்றதுக்கு டபுள் ஈக்குவல் டு போடணும். num_3 ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்க. சொல்லுங்க, num_3 இருந்தா என்ன பண்ணணும் நம்ம இப்போ,
பிரிண்ட் மல்டிபிள் ஆஃப் 5 5யோட மல்டிபிள்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணணும். புரிஞ்சுதானே? 3ங்கிற வர மல்டிபிள்ஸ் இடத்துல 5யோட மல்டிபிள்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணணும். இதுல போடல, 10 நம்ம கொடுத்துருக்கோம். இந்த இதுல 3ங்கிற வர இடத்துல எல்லாம் 5யோட மல்டிபிள்ஸ் எல்லாம் பிரிண்ட் ஆகணும். ஸோ ப்ரோக்ராமுக்கு போகலாம். 3யோட மல்டிபிள்ஸ் வருதுன்னா நம்ம என்ன பண்ணணும், 5யோட மல்டிபிள்ஸை பிரிண்ட் பண்ணிக்கிட்டே வரணும். அதுக்கு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, 5 வந்து மல்டிப்ளை பண்றதை விட ஆட் பண்றதுக்கும், மல்டிப்ளைங்கிறது பெரிய வேலை, அடிஷனை விட. அப்படித்தானே? அதனால என்ன ஆகும்னா ரேம்ல இன்னும் ஸ்பேஸ் யூஸ் ஆகும். ஸோ நம்ம ரேமோட எவ்வளவு, அதாவது இப்ப நீங்க ஒரு ப்ரோக்ராமுக்கு ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, 2 பேருக்கு ஒரே கொஸ்டின் தரோம், 2 பேரும் ஒரே ப்ரோக்ராம் தான் எழுதுறாங்க, ஆனா 2 பேரும் கொஞ்சம் வித்தியாசமா எழுதியிருக்காங்க. அதுல ஒருத்தனுக்கு வேலை கொடுக்குறான், ஒருத்தனுக்கு வேலை கொடுக்கல. 2 பேரும் எழுதிருக்க ப்ரோக்ராம் இன்புட்டும் கொடுத்தா கரெக்டா வருது, அவுட்புட்டும் ஒரே மாதிரி வருது. கொடுத்த இன்புட் இது கொடுத்தா 2 பேருக்கும் அவுட்புட் சேமா வருது. ஆனா அது 2 பேர்ல ஒருத்தனை செலக்ட் பண்றான். எப்படி செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ரேமை எந்த அளவுக்கு யூசேஜை கம்மி பண்றோம், ரேமோட யூசேஜை கம்மி பண்ற மாதிரி ப்ரோக்ராம் எழுதணும்னா அந்த ப்ரோக்ராம் தான் பெஸ்ட் ப்ரோக்ராம். 2 ப்ரோக்ராம் கம்பேர் பண்ணி பார்ப்போம், எதுக்கு ரேம் யூசேஜ் கம்மியா இருக்கும் அந்த ப்ரோக்ராம் தான் செலக்ட் பண்ணுவோம் இன்டர்வியூல. சோ நம்ம என்ன பண்ணலாம், அடிஷனை விட மல்டிபிளிகேஷனுக்கு வேலை ஜாஸ்தி, ரேம் ரொம்ப யூஸ் ஆகும். சோ நம்ம இதுல என்ன பண்ணிக்கலாம், இங்க ஒரு இடத்துல ஒரு புதுசா ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணிக்கலாம். வேல்யூ, புது வேல்யூ பிரிண்ட் ஆகணும். அந்த 3ங்கிற மல்டிபிள்ஸ்ல நம்ம என்ன நடக்கணும், புது ஒரு வேல்யூ பிரிண்ட் ஆகணும். அந்த வேல்யூக்கு 5ன்னு நம்ம ஆரம்பிச்சு வச்சிடலாம். 5 தானே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது நமக்கு. நீங்க ஸ்டார்ட் ஆகுறது 5 ஸ்டார்ட் ஆகுது. ஆரம்பிக்கும் போதே 5ல இருந்து ஆரம்பிக்குது, 0ல இருந்து ஆரம்பிக்கல, 5ல இருந்து ஆரம்பிக்குது. ஸோ நம்ம 5ன்னு கொடுத்துடலாம். 5 ஆரம்பிக்கணும். இப்போ என்ன இப்படி என்ன வருது பாருங்க, 3யோட மல்டிபிள்ஸா இருந்தா அந்த இடத்துல என்ன பிரிண்ட் ஆகணும், வேல்யூ. அந்த வேல்யூ இதுல பிரிண்ட் ஆகும். இப்ப என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் 3ங்கிற வர இடத்துல 5 பிரிண்ட் ஆகும். அடுத்த 3 வர, இப்ப இதை ரன் பண்ணி பார்க்கலாம், நமக்கு ப்ரோக்ராம் கரெக்டா பார்க்கலாம். லிமிட் கேக்குது, லிமிட் 10 கொடுத்தோம் அப்படின்னா என்ன நடந்திருக்கு, 56 ஒரு நிமிஷம். இது என்ன ஆகுது, கரெக்ட் தான், ப்ரோக்ராம் கரெக்ட் தான். என்ன ஆயிருக்கு பாருங்க, நம்ம கீழே ஒண்ணு கொடுத்துருக்கோம் தெரியுமா, என்ன ஆயிருக்கு, 5 பிரிண்ட் ஆயிருக்கு, அடுத்த ஒரு 5 பிரிண்ட் ஆயிருக்கு, அடுத்த ஒரு 5 பிரிண்ட் ஆயிருக்கு. அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, 3யும் பிரிண்ட் ஆயிட்டு வருது. 3 இங்க 6, 5க்கு அப்புறம் 6, 8க்கு அப்புறம் 9 பிரிண்ட் ஆகுது. நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டும் பிரிண்ட் ஆயிட்டு வருது. இதுல என்ன நடக்குது, இந்த பிரிண்ட் ஆஃப்ல என்ன நடக்குது, இந்த பிரிண்ட் ஆஃப்ல என்ன நடந்திருக்கு, மல்டிபிள்ஸ் எல்லாம் அந்த நம்பர்ஸ் வரிசையா பிரிண்ட் ஆயிட்டே வருதா, 1 2 3 3, அதாவது 1 2 3 4 5 6 இந்த 10 வரை இங்க பிரிண்ட் ஆகுது, இந்த இதுல பிரிண்ட் ஆகுதா. அந்த இடத்துல நம்ம என்ன ஒரு கண்டிஷன் கொண்டு வந்திருக்கோம், 3ன்னு வந்துச்சுன்னா 3யோட மல்டிபிள்ஸ் வந்தா நீ 5 பிரிண்ட் பண்ணு, ஆனா இதை வந்து நீ எப்ப பிரிண்ட் பண்ணணும், எப்பவுமே பிரிண்ட் பண்ணிட்டு இரு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த பிரிண்ட் ஆஃப் வந்து நடந்துகிட்டே இருக்கட்டும், இந்த பிரிண்ட் ஆஃப் நிறுத்தக்கூடாது, இந்த பிரிண்ட் ஆஃப் வந்து எந்த கண்டிஷனுமே கிடையாது, அந்த பிரிண்ட் ஆஃப் நடந்துகிட்டே இருக்கட்டு. இப்ப இதை ஸ்லாஷ் போட்டோம் அப்படின்னா என்ன நடக்குது பாருங்க, பழைய இது பிரிண்ட் ஆகுது 1 2 3. இப்ப நம்ம என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோம், 3யோட மல்டிபிளா இருந்தா அந்த இடத்துல 5 பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். சோ அந்த இடத்துல என்ன வந்திருக்கு, 5 வந்திருக்கு, ஆனா அந்த கீழே உள்ள பிரிண்ட் ஆஃப்ல உள்ள 3யும் வந்திருக்கு. அது நமக்கு வரக்கூடாது. 3யா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல 5 தான் வரணும், நமக்கு 3 வரக்கூடாது. சோ அதை என்ன பண்ணலாம், எல்ஸ் பார்ட்ல போட்டு வச்சிடணும். இல்லைனா இஃப் 3 வந்து 3யோட மல்டிபிளா இருந்தா அந்த இடத்துல மட்டும் நீ 5 பிரிண்ட் பண்ணு, மத்தபடி உள்ள இடத்துல நீ நம்ம பிரிண்ட் பண்ணிக்கோ. புரிஞ்சுதா? இப்போ நம்பர் வந்து 1ல இருந்து 10 வரை பிரிண்ட் ஆகட்டு,
ஆனா அந்த பிரிண்ட் ஆகுதல் நான் ஒரு கண்டிஷன் சொல்றேன், 3யோட மல்டிபிளா இருந்தா மட்டும் அந்த இடத்துல நீ 3 பிரிண்ட் பண்ண, வரிசையா பிரிண்ட் பண்ணக்கூடிய ஃபார்மேட்டை விட்டுட்டு நான் புதுசா தர இந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்க, அதுல ஸ்பேஸ் கொடுக்கணும், ஸ்பேஸ் கொடுத்தாரு வருது. இதுதான் 1 2 3 இடத்துல 5 4 5 6 இடத்துல 5 7 8 9 இடத்துல 5. புரிஞ்சுதான் இப்ப என்ன நடந்திருக்குன்னு? 3யோட மல்டிபிள்ஸ் நம்ம 5 எல்லாம் கொண்டு வந்துட்டோம், 5 கொண்டு வந்துட்டோம். 3ன்னு வரக்கூடிய மல்டிபிள்ஸ் எல்லா இடத்துலயும் நம்ம வேல்யூல கொடுத்த இந்த 5 வந்து பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு. ஆனா நமக்கு எப்படி கொஸ்டின் வந்திருக்கு? 5 10 15 கூடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா, அப்ப நம்ம என்ன பண்ணிடலாம், முதல் தடவை நீ 5 பண்ணிட்டு நீ அடுத்த தடவை வரும்போது வேல்யூ என்னவா சேஞ்ச் ஆகணும்? வேல்யூ கூட ஒரு 5 ஆட் பண்ணிடு. அப்ப என்ன ஆயிரும்? வேல்யூ 10 ஆயிரும். அப்ப அடுத்த தடவை வரும்போது வேல்யூ 10 ஆயிரும். அடுத்த தடவை வரும்போது 10 கூட 5 ஆட் 15 ஆயிரும். இப்ப பண்ணி பாருங்க, வந்துருக்கா? 1 2 3 இடத்துல 5 4 5 6 இடத்துல 10 7 8 9 அப்புறம் இடத்துல 15. புரிஞ்சுதான்? யாருக்கா புரியலன்னா கேளுங்க, திரும்ப சொல்றேன். இது ரொம்ப முக்கியம். ப்ரோ திருப்பி வரே ரெடி ப்ரோ. சொல்றேன். இஃப் யூஸ் பண்ணா எல்ஸ் யூஸ் பண்ண கண்டிப்பா. இப்ப எல்ஸ்ங்கற ஒரு இது நமக்கு இருக்கு அப்படிதானே? இப்போ அதாவது printfல நம்ம வரிசையா பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கோம், அந்த வேலை நமக்கு நடக்க கூடாது. நமக்கு என்ன நடக்கணும்? 3ன்னு வந்தா மட்டும் இது பிரிண்ட் ஆகட்டு. அப்படி இல்லைனா எல்ஸ், இஃப் அந்த கண்டிஷன் கரெக்டா இருந்துச்சுன்னா அந்த அதுக்குள்ள இருக்க 5 பிரிண்ட் ஆகணும். எல்ஸ் அது இல்ல அப்படின்னா நீ வரிசையா சாதா மாதிரி வரிசையில பிரிண்ட் பண்ணிட்டே இரு, உனக்கு என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை பிரிண்ட் பண்ணிட்டே இரு அப்படின்னு சொல்லி. சோ இங்க இன்னொரு கண்டிஷன் இருக்கிறதுனால எல்ஸ் கொடுக்குறோம். 2 கண்டிஷன் இருக்கு. இஃப் அந்த கண்டிஷன் கரெக்டா இருந்தா அது பண்ணு, இல்லைன்னா இதை இப்ப வழக்கமா உள்ளதை பண்ணிட்டே இரு. சோ நான் திரும்ப சொல்றேன் என்ன நடக்குதுன்னு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? யூசர் கிட்ட ஒரு லிமிட் கேட்கிறோம். யூசர் நீ எனக்கு ஒரு லிமிட் கொடுத்துரு அப்படின்னு. சரி, யூசர் வந்து லிமிட் கொடுத்துட்டான். சோ நம்ம என்ன பண்றோம்? நம்மளோட ப்ரோக்ராம் எப்படி இருக்கு? 1 2 3 4 வரிசையா பிரிண்ட் ஆகணும். அது 1ல இருந்து ஆட் ஆகிட்டே போகுது, 2 3 4 5 பிரிண்ட் ஆகிட்டே போகுது. சோ நமக்கு லிமிட் எங்க முடியணும்? யூசர் 10ன்னு கொடுத்தானா 10ல முடியணும், 20ன்னு கொடுத்தானா 20ல முடியணும், 50ன்னு கொடுத்தானா 50ல முடியணும். அந்த எண்ணுங்கிற லிமிட்ல நம்ம வேல்யூ முடியணும். சோ ஏன்னா நமக்கு லூப் பிரேக் ஆகணும், லூப் முடியணும், வேலை நடந்து முடிக்கணும், லூப் ஓடிட்டே இருக்கக்கூடாது. நம்ம கண்டிஷன் என்ன? யூசர் என்ன சொல்றான்? 20க்குள்ள இருக்கக்கூடிய இந்த பேட்டர்னை பிரிண்ட் பண்ணு, 20க்குள்ள இந்த 3 மல்டிபிள்ஸ் வர இடத்துல 5 மல்டிபிள்ஸை கொண்டு வா அப்படின்னு சொல்றான். சோ அந்த லிமிட்டை நம்ம அந்த லிமிட்ல நிறுத்தணும். அதுக்காக நம்ம அந்த லிமிட்டை என்ன இடத்துல வாங்கி என்ன வந்து கண்டிஷனா கொடுத்து வச்சிருக்கோம், என்ன விட சின்னதா தான் நடத்துட்டு. சோ நம்ம இப்ப என்ன பண்றோம்? வரிசையா அந்த நம்பர் எல்லாம் பிரிண்ட் பண்றோம், 1ல இருந்து 10 வரை பிரிண்ட் பண்றோம். என்ன நடக்குது? ஃபார் கண்டிஷன் ஓகே பிரிண்ட் பண்றோம். இப்ப இவ்வளத்தையும் நான் வந்து இது பண்ணி வச்சிருக்கேன், இவ்வளவும் இப்ப எக்ஸிக்யூட் ஆகாது. இப்ப நம்ம கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பாருங்க. 10 கொடுத்தா 1ல இருந்து 10 வரை பிரிண்ட் ஆகுது. லிமிட் 20 கொடுத்தா 20 வரை பிரிண்ட் ஆகுது. புரிஞ்சுதா? இது என்ன பண்ணுது? வரிசையா நம்பரை பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இது புரிஞ்சுதானே? வரிசையா 1ல இருந்து 10 வரை பிரிண்ட் ஆகுது. புரிஞ்சுதானே? ஹலோ, புரிஞ்சுதா? புரிஞ்சது ப்ரோ. அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? நமக்கு கண்டிஷன் என்ன? 3யோட மல்டிபிள்ஸ் வர வேண்டிய இடத்துல நான் கொடுக்குற புது வேல்யூ வரணும். சோ என்ன பண்றேன்? த்ரீயோட மல்டிபிள்ஸ் இப்ப மாட் எதுக்குன்னு சொன்னேன்? ரிமைண்டர் எடுக்கிறதுக்கு. இப்ப 3யோட மல்டிபிள்ஸ் அது 3யோட மல்டிபிள் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 3/3 3 mod 3 போட்டா ரிமைண்டர் 0 வந்தா அது 3யோட மல்டிபிள். சோ மாடுலோ பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 0 வந்துச்சு அப்படின்னா அது வந்து 3யோட மல்டிபிள். அந்த 3யோட மல்டிபிளா இருந்துச்சுன்னா, இஃப் அந்த நம்பர் வந்து 3யை கொண்டு மாட் பண்ணும்போது 0 வந்துச்சுன்னா அப்படின்னா அது இஃப் அந்த நம்பர் வந்து 3யோட மல்டிபிளா இருந்துச்சுன்னா என்ன பண்ணு? புதுசா நான் வேல்யூன்னு ஒண்ணு வச்சிருக்கேன், அந்த வேல்யூல உள்ள நம்பரை நீ போட்டுரு, அந்த வேல்யூல 5 ஃபர்ஸ்ட் கொடுத்து வச்சிருக்கேன், 5ங்கிற வேல்யூவை நீ வந்து ஆட் பண்ணிடு அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன பண்ணுது? சரி நான் அந்த இடத்துல 5ங்கிற வேல்யூவை ஆட் பண்ணிடுறேன். என்ன பண்ணுது? 10 கொடுத்தோம்னா அந்த இடத்துல 3ங்கிற மல்டிபிள்ஸ் வரக்கூடிய இடத்துல எல்லாம் 1 2 3 வர இடத்துல 5 4 5 6 3யோட மல்டிபிள் 6. சோ அந்த இடத்துல 5 7 8 9 3யோட மல்டிபிள். சோ அந்த இடத்துல 5 போடுது. ஆனா நமக்கு என்ன ஆகணும்?
5யோட மல்டிபிள்ஸ் பிரிண்ட் ஆகணும். 5 கூட 5 ஆட் பண்ணிக்கணும். இல்ல 5 இன்டூ 2 போட்டுக்கிட்டா போதும். இல்ல 10 2 போட கூடாது. 5 இன்டூ 5 போட்டு 5 இன்டூ 1 2 அது ஒரு தனி லூப் போட வேண்டி வரும். 2 1 2 3 போயிட்டே இருக்கணும். அதுக்கு ஒரு தனி இன்னொரு லூப் போட வேண்டியது. அது வேண்டாம் நமக்கு. வேல்யூ இது ஈஸியா தானே இருக்கு. வேல்யூ ஈக்குவல் டு வேல்யூல இருக்க பிளஸ் 5. வேல்யூல நீ என்ன அசைன் பண்ணு, ஏற்கனவே இருக்கக்கூடிய வேல்யூல ஒரு 5 ஆட் பண்ணி, ஏற்கனவே 5 இருக்கு, அது கூட 5 ஆட் ஆகி 10 அப்படின்னு வேல்யூல அசைன் ஆயிருக்கு. அப்ப அடுத்த தடவை வரும்போது இந்த வேல்யூல 10 பிரிண்ட் ஆகும். அது கூட 5 ஆட் ஆகி 15 ஆகும். அது திரும்ப வேல்யூல வரும்போது 20 ஆகும். அப்படி பிரிண்ட் ஆயிட்டு போகுது. சோ இதுல ஏன் எல்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, எல்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இஃப் அந்த 3 இருந்துச்சுன்னா நீ இந்த வேலை நடக்கணும். அப்படி இல்லைன்னா நீ சாதா மாதிரி பிரிண்டிங் நடத்திடு. 3 வந்தா மட்டும் நீ அந்த வேலையை பாரு, அந்த வேலையை பாரு. 3 இருக்கா, 3யோட மல்டிபிளா இருக்கா, ஆமா, அப்ப நீ அந்த 5 பிரிண்ட் பண்ணணும். 5யோட மல்டிபிள்ஸ் பிரிண்ட். இல்லாட்டி நீ சாதா வேலையை நடத்திடு. அதான் இந்த எல்ஸ்ல கொடுக்கும். இல்லாட்டி நம்ம என்ன அதே வேல்யூவை பிரிண்ட் பண்ணிடு. இப்ப ரன் பண்ணி பாக்குறோம். 10 கொடுத்தா 1 2 3 இடத்துல 5 வந்திருக்கு, 4 5 6 இடத்துல 10 வந்திருக்கு, 7 8 9 இடத்துல 15 வந்திருக்கு. இப்ப இன்புட் வந்து 20 கொடுத்தோம்னா 12 இடத்துல 20 வந்திருக்கு, 15 இடத்துல 25 வந்திருக்கு, 20 25 30 அப்படின்னு வந்திருக்கு. இப்ப நீங்க இன்புட் 100 கொடுத்தாலும் 100 வரை கரெக்டா பிரிண்ட் ஆகும். 5யோட மல்டிபிள்ஸ் கரெக்டா பிரிண்ட் ஆகும். 5 10 இங்க 15 20 25 30 35 40 அப்படி கரெக்டா எங்க 150 155 160 165 வரை பிரிண்ட் ஆயிருக்கு. 165 வரை 5 டேபிள் லோட் ஆயிருக்கு. 3யோட மல்டிபிள்ஸ் வரக்கூடிய இடத்துல 99 3யோட மல்டிபிள் தானே அந்த இடத்துல வந்திருக்கு. 93யோட மல்டிபிள் தானே அந்த இடத்துல 150 வந்திருக்கு. சோ 100ஓட லிமிட் முடிஞ்சு சோ அந்த இடத்துல விட்டுட்டு. இப்படிதான் உங்களுக்கு என்ன தரும், இன்டர்வியூ போகும்போது உங்களுக்கு பேட்டர்ன் பிரிண்டிங் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி லூப்பிங் அதுக்கு ரொம்ப தரவா இருக்கும். லூப்பிங்கிறது சின்ன கான்செப்ட், ஈஸியா இருக்கும்னு நினைக்கலாம். ஆனா லூப்பிங் வந்து ரொம்ப மைன்யூட்டா நம்ம ரொம்ப சீரியஸா படிக்கணும். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது இந்த சீன் மட்டும் இல்லை, நீங்க எந்த லாங்குவேஜுக்கு போனாலுமே உங்களுக்கு லூப்பிங்கிறது ரொம்ப கரெக்டா இருக்கும். இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சுதானே? யாருக்கா புரியலன்னு சொல்லி இன்னொரு வேணாலும் சொல்லி தரேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்ல நம்பர் வேல்யூ ரிமைண்டர் 3 கொடுத்துருக்கீங்களா? ஆமா. இப்போ அந்த 3 இப்போ 3 எங்கெங்கெல்லாம் வருதோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு தேர்ட் டேபிள் இப்போ 6 வருதுன்னு வச்சுக்கோ. ஆமா. அது ரிமைண்டர் 3ஆல டிவைட் பண்ணா அது 3 தானே ப்ரோ வரும். எப்படி ப்ரோ 0வா வரும்? இந்த 0மா அது ஈக்குவலா இருக்கு. அதான் நான் உங்களுக்கு புரியல, நான் ரிமைண்டர் இது புரியல. நான் இன்னொரு ப்ரோக்ராம்ல சொல்லி தரேன். சேவ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது லோட் பண்ண சரி, இதை நம்ம மாடல வந்து கவர் பண்ணிடலாம். என்ன பண்றோம் அப்படின்னா, சிம்பிளா புரியறதுக்காக ரிசல்ட் equal to n ஸ்லாஷ் 2 டேபிள் வச்சு நம்ம பண்ணலாம். ரிசல்ட் 2 equal to n
கேட்டா இது நியூமரேட்டர் கோஷியன்ட் எடுக்குது, டினாமினேட்டர் எடுக்குது, ரிமைண்டர் எடுக்குது. அஜய் இதுல என்ன எரர் இருக்குன்னு பாரு, புரியல எனக்கு என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னு தெரியல. பாரு, உனக்கு தெரிஞ்ச சொல்லு. அஜய் இருக்கியா? அஜய் ரன் பண்ண என்ன ஏறது? என்னன்னா மத்த டிவிஷன்ல 636 டிஃபால்ட்டா பிரிண்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த /2ல ஏதோ பிரச்சனை இருக்கு. ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு n/2. டிஃபைன் பண்ணிட்டேன். எரர் இந்த மாதிரி இல்லையா? இல்லையே. என்ன 636 டிஃபால்ட்டா பிரிண்ட் ஆயிட்டே இருக்கு. ஒரு க்ளோஸ் பண்ணிட்டு கம்பெனில பிரச்சனையா இருக்கும். மாடலும் கரெக்டா வருது. அந்த பேஜ்ல மாடலும் தப்பா வருது. க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓபன் பண்ணா வருது. சரி, நம்ம இந்த மாதிரி வேண்டாம், நம்ம நம்பராகவே கொடுத்துப்போம்.
தானே 20 பாயிண்ட். அந்த ப்ரோக்ராம் கம்பைலர் ஏதோ பிரச்சனை பண்ணுது. டவுட் கேட்டீங்களா? அப்புறம் பாத்துக்கோங்க என்ன நடக்குது அப்படின்னா, இதுல டிவிஷனுக்கும் மாடுலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தெரியும். இப்ப ஏல வந்து 20ன்னு கொடுத்துருக்கேன், பிக்கு வந்து 2ன்னு கொடுத்துருக்கேன். அப்ப 2 வச்சு இந்த 20 ஒருக்க டிவிஷன் பண்றோம், ஒருக்க மாடுலோ பண்றோம். இதுல சி டின்னு ரெண்டு வச்சிருக்கேன். அந்த ரெண்டுல தான் ரிசல்ட் ஸ்டோர் பண்ண போறேன். சில டிவிஷன் ஸ்டோர் பண்ண போறேன், டில மாடுலோ பண்ணத ஆன்சரை ஸ்டோர் பண்ண போறேன். இதுல ஏன் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டிருக்கோம்னா, இந்த கம்பைலரை பொறுத்த வரைக்கும், இந்த கம்பைலர்ல 2-3 கம்பைலர் எல்லா கம்பைலர் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, நம்ம இதுல வெறும் சீனு கொடுத்தோம் நீங்க டிஃபால்ட்டா அதுல 0, அதாவது இப்ப நம்ம ஒரு டப்பால எதையாவது போட்டு வைக்கணும்னா அந்த டப்பா வந்து எதுவுமே இல்லாம காலியாக்கணும். இப்போ ஒரு வண்டியில பெட்ரோல் தீந்துட்டுன்னு வைப்போம், போய் ஒரு பாட்டில் எடுத்தோம்னா அந்த பாட்டில் எடுத்து உதறோம் தெரியுமா, தண்ணி இருக்க கூடாதுன்னு. அந்த மாதிரிதான் அந்த தண்ணி போனதுக்கு அப்புறம் தான் நம்ம பெட்ரோல் ஃபில் பண்ண போறோம். ஸோ அதுல தண்ணி இருக்கக்கூடாது. ஸோ அந்த 0 சீல அதுக்கு முன்னாடி சீன் ஒன்று கிரியேட் பண்ணோம்னா அது கிரியேட் பண்ணி வச்சிருவோம். எங்க ரேம்ல கிரியேட் பண்ணி வச்சு அதுவே ஒரு வேல்யூ போட்டு வச்சிருக்கும். கார்பேஜ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அதுவே ஒரு வேல்யூ போட்டு வச்சிரும். நம்ம கம்பைலர் டிஃபால்ட்டாவே என்ன செய்யும், சிக்கு ஒரு வேல்யூ போட்டு வச்சிரும். அது பண்ணக்கூடாது. என்ன பண்ணு, 0ல வச்சிரு. நீ கிரியேட் பண்ணி சீன் ஒன்று கிரியேட் பண்ணி அதுல 0வை போட்டு வச்சிரு. ஒண்ணுமே இல்லாம வேகமா நீ கிரியேட் பண்ணி வச்சிருன்னு சொல்றோம். அதுக்காக தான் இல்ல 0 போடுறோம். அதனாலதான் அந்த பிரச்சனை வருது. 636 அதுவே வேல்யூ போட்டுக்குச்சுன்னு நினைச்சு, ஆனா அதுல வேற ஏதோ பிரச்சனை இருக்கு. ஸோ இதுல என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் சி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்லாஷ் பி போட்டிருக்கோம். ஸ்லாஷ் பினா என்ன நடக்குது, 20 2 கொண்டு டிவைட் பண்ணி அதோட கோஷியன்ட் சொல்லுது. கோஷியன்ட் என்னது, 20/2னா 10. ரிமைண்டர் என்ன, அதுக்கு 20 2 வந்து ஒரு தடவை 2 போகுது, 0 மேல 0 போடும். 10 டைம்ஸ் 20 2 வச்சு மல்டிப்ளை பண்ணா 20 போகுது. ரிமைண்டர் 0 தானே, புரிஞ்சுதா? ரிமைண்டர் 0 தானே, புரிஞ்சுதா? பாருங்க, இது அவுட்புட் கரெக்டா பாருங்க. டிவிஷன் பண்ணும்போது கோஷியன்ட் வருது, மாடுலோ பண்ணும்போது ரிமைண்டர் வருது. இதே நம்பரை மாத்தி போடலாம், 25 போடுவோம். மாடுலோ 1 வருது பாருங்க, புரிஞ்சுதா? இப்போ 12ன்னு போடும்போது என்ன, 2 டைம் 24 வருது. 24 போயிடும். 12 டைம்ஸ் 24 வருது. 2 × 12 24. ரிமைண்டர் 1, அந்த ரிமைண்டர் 1. ஸோ இப்போ இதுல இருந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம், 2ஓட ஃபேக்டரா இல்லையா. இப்போ ஏ வந்து ஒரு வேல்யூ கொடுக்குறோம், அந்த வேல்யூ வந்து 2ஓட ஃபேக்டரா, 2ஆல மல்டிப்ளை ஆகுதா, கம்ப்ளீட்டா மல்டிப்ளை ஆகுதா, புரிஞ்சுதா? மாடுல இப்போ எதுக்கு யூஸ் பண்றோம், ரிமைண்டர்ஸ், அதாவது ஒரு வேல்யூவோட மல்டிபிளா இது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது. இப்போ 25 2ஓட மல்டிபிளா கிடையாது. 2 டேபிள்ல 25 வராது. 26 கொடுத்தா கரெக்டா வரும் பாருங்க. கரெக்டா வருதா? 13 டைம்ஸ் வந்து டிவிஷன் ஆயிரும், கோஷியன்ட் வந்து மாடுலோ 0, ரிமைண்டர் 0. இப்போ நம்ம 26 வந்து 2ஓட ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிடலாம். 26ஓட ஃபேக்டர் 2 அப்படின்னு சொல்லிடலாம். புரிஞ்சுதா? இப்ப இந்த ப்ரோக்ராம்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணிருக்கோம், பிடிச்சிருக்கா? இந்த நம்ங்கிறது தான் அங்க உள்ள ஏ, இந்த 3ங்கிறது தான் அங்க உள்ள பி. அங்க 2 வந்து செக் பண்ணோம், இங்க 3. இப்ப நம்ம 3 வேண்டாம், என்ன இடத்துல 2 வரக்கூடிய இடத்துல எல்லாம், 2ஓட மல்டிபிள்ஸ் வர வேண்டிய இடத்துல எல்லாம் நீ என்ன பண்ணு, 10 10ஆ கூட்டிட்டு போ. 10 ஆரம்பத்துல என்னது 10 இருக்கட்டு. அப்படியா, 2ஓட மல்டிபிள்ஸ் வர வேண்டிய இடத்துல 10ஓட மல்டிபிள்ஸ் வந்திருக்கு. 2 வந்து ஃபேக்டர் எங்க, இப்ப 2 4 6 8 10, அந்த இடத்துல என்ன இருக்கு, 10 10 10 10 வேல்யூவை கூட்டிட்டே இருக்கும். புரிஞ்சுதா? இருக்கும். ஓகே ப்ரோ, புரிஞ்சுச்சு ப்ரோ. அது எப்படின்னு புரிஞ்சுதானே? இப்ப மாடுலோக்கும் டிவிஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் புரிஞ்சு, அது வந்து நியூமரேட்டர் எடுக்குது, இது வந்து டினாமினேட்டர் எடுக்குது, அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே தானே? ஓகே ப்ரோ. இப்போ நம்ம எவ்வளவு பெரிய வேல்யூ கொடுத்தாலும் அதுக்கு வகுப்படுதா? ஐ மீன் இதுல டிவிஷன் இப்போ 1000 கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ப்ரோ.
இப்போ சரி. அத நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் போட்டீங்கல்ல டிவிஷன். இப்போ அதுல போட்டா 2 ஆமா. டேபிள்ஸ்ல போட்டா பார்த்தீங்கன்னா 500ன்னு வரும். அதே மாடுலோல போட்டா அது இருக்க ம் எப்படி டிவைட் பண்ணிட்டே இருக்குமா ப்ரோ? எண்ட் நம்பர் வரைக்குமே. இல்ல நீ கேட்கறது புரியல. எப்படி? ப்ரோ இப்போ 1000ல போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1000 போடுறோம். அது 500ன்னு டிவிஷன்ல வருது. ம். ஹலோ. சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ அதே நம்ம மாடுலேட்டர் என்ன போடுறீங்க? மாடுலோ போடுறீங்களா ப்ரோ? ஆ. அதுல அதே 1000ன்னா அது கடைசி எண்ட் பாயிண்ட் வரைக்கும் அத ரிமைன் பண்ணி சொல்லுமா ப்ரோ? இப்போ 1000 போட்டா என்ன 2 சொல்றீங்க? 7 1000 குடுக்கலாம்னா? இல்ல ப்ரோ. 1000 இப்போ வச்சு 2 டிவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றீங்களா? அப்படி போட்டா 0 தானே ப்ரோ வரும். கடைசி எண்ட் வரைக்குமே ஆமா. அது டிவைட் பண்ணி எண்ட் எவ்வளோ வரை செக் இருக்கு. பண்ணுது. அதாவது 1ல இருந்து 1000 வரை செக் பண்ணுது. புரியுதா? இந்த ப்ரோக்ராம்ல என்ன நடக்குது? 1000 2 கொண்டு மட்டும் டிவைட் பண்ணுது. ஆனா இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணுது? 1ல இருந்து 1000 வரை வரிசையா ஒவ்வொரு நம்பரையும் செக் பண்ணுது. ஏன்னா நமக்கு ஒவ்வொரு நம்பரையும் செக் பண்ணணும். எல்லாத்தையும் நமக்கு பிரிண்ட் பண்ணணும். புரிஞ்சா? இப்ப இந்த ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னது? எல்லா நம்பர் பேட்டர்ன் 1 2 3 வரிசையா பிரிண்ட் ஆகும். இப்ப இதே இதுல 1000 கொடுத்தாலும் 2 ஓட மல்டிபிள்ஸ்ல என்ன ஆகும்? புரிஞ்சுதா? அதுல போயிருச்சு 1 2 எல்லாம். 2 ஓட மல்டிபிள்ஸ் எங்கெல்லாம் வருதோ அதுல 10 10 ஆட் ஆகி வந்திருக்கு பாருங்க. 1000 வர இடத்துல 5000 வந்திருக்கு பாருங்க கடைசி. எல்லாத்தையுமே செக் பண்ணும். ஆனா இந்த ப்ரோக்ராம்ல என்ன நடக்குது? நம்ம அந்த நம்பரை மட்டும் கொடுத்தனால அந்த நம்பரை மட்டும் செக் பண்ணி சொல்லுது. இதுல என்ன அந்த நம்பரை மட்டும் கொடுத்தனால நம்பரை மட்டும் செக் பண்ணிட்டு ஆன்சரை சொல்லுது. 500 வச்சு 500 into 2000 ரிமைண்டர் 0. புரிஞ்சுதா? இங்க அந்த நம்பரை மட்டும் செக் பண்ணுது, அங்க அவ்வளத்தையும் செக் பண்ணுது. ஏன்னா நமக்கு ஒவ்வொரு நம்பரும் முக்கியம். 1 2 3ல இருந்து 1000 வரை நமக்கு முக்கியம். 1000 நம்பர்ஸையும் நம்ம செக் பண்ணணும். அதுக்காக. புரிஞ்சுதா? புரிஞ்சு ப்ரோ. புரிஞ்சு ப்ரோ. இப்ப இந்த ப்ரோக்ராம்ல நமக்கு வந்து ஃபார் லூப்பும் புரிஞ்சிருக்கும். இது கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் இஃப் எல்ஸும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கா புரியலன்னா சொல்லுங்க, வேற ஏதாவது ப்ரோக்ராம் ட்ரை பண்ணலாம் நம்ம. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? சரி, இன்னொரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஒரு நிமிஷம். இந்த இதுல உங்களுக்கு ஃபார் லூப் தரவாயிரும். இந்த ப்ரோக்ராம் பாருங்க. சரி, நமக்கு என்ன என்ன வேலை நடக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இன்புட் வந்து என்டர் என்னன்னு கேட்காங்க. அதுக்கப்புறம் என்டர் டைம்ஸ். நம்ம என் கொடுத்தோம் அப்படின்னா 5 கொடுத்தோம்னா டைம்ஸ் வந்து 2 கொடுத்தோம்னா அவுட்புட் வரணும். இது இன்புட் என் வந்து 8 கொடுத்துட்டு டைம்ஸ் வந்து 10 கொடுத்தோம்னா என்ன நடந்திருக்குன்னு புரியுதா? ஒயில் லூப்பா? சரி, இந்த ப்ரோக்ராம் ஒயில்ல பண்ணலாம். சரி, இந்த இதுல என்ன நடந்திருக்குன்னு சொல்லுங்க. இதுல என்ன நடந்திருக்கு?
அதாவது டைம்ஸ்ல கொடுத்துருக்கிறது அத்தனை தடவை நடக்குது, எண்ல கொடுத்துருக்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு. எண்ல கொடுத்துருக்கிறது பிரிண்ட் ஆகுது, எத்தனை தடவைங்கிறது நம்ம ரெண்டாவது வாங்கியிருக்கிறதுல நடக்குது. புரிஞ்சுதானே? சரி, இப்ப இதுக்கு ப்ரோக்ராம் பண்ண இதுக்கு அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம ஒர்க்கை பார்த்தோம் என்ன நடக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், யூசர் கிட்ட என்ன வாங்கணும், யூசர் என்ன கேட்கணும், யூசர் என்ன என்னது, என்ன என்னன்னு கேட்கிறோம். யூசர் என்ன தருவாரு. அதுக்கப்புறம் என்னது, எத்தனை டைம்ஸ் எத்தனைன்னு கேட்கிறோம், அவர் டைம்ஸ் தருவாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், லூப்ல கண்டிஷன் என்ன போடணும், என்ன கண்டிஷன் போட வேண்டிய வரும் சொல்லுங்க பாப்பேன் யாராவது. என்ன கண்டிஷன்ல என்ன கண்டிஷன், என்ன கண்டிஷன்ல லூப் நிக்கணும், சும்மா சொல்லுங்க, தப்புனாலும் பரவாயில்ல. மைக் ஆன் பண்ணி கூட சொல்லலாம், சொல்லுங்க. n is equal to 20 இல்லையே, இல்ல நம்ம இப்ப 20 நம்ம எதுக்கு வைக்கிறோம், இப்ப சப்போஸ் n வந்து யூசர் தான் தர போறாரு, n வந்து பிரிண்ட் ஆக வேண்டியது, டைம்ஸ் வந்து எத்தனை தடவை பிரிண்ட் ஆகணும். சோ எதுல நிக்கணும், இப்ப 10 தடவை சொன்னாங்கன்னா 10 தடவை பிரிண்ட் ஆகணும், 15 தடவை யூசர் சொன்னா 15 தடவை பிரிண்ட் ஆகணும், 15 தடவை நடக்கணும், 20 தடவை சொன்னா 20 தடவை நடக்கணும், 30 சொன்னா 30 தடவை நடக்கணும். சோ அந்த தடவைங்கிறது தான் இங்க மெயினா நம்ம பார்க்க வேண்டியது. பிரிண்ட் பண்ணது இதுல பிரிண்ட் எஃப்னு போட்டு என்னன்னு போட்டா 8 பிரிண்ட் ஆகிட்டே இருக்க போகுது. ஆனா எங்க நம்ம வைக்கணும், எங்க எத்தனை தடவை நடக்கணுங்கிறது இந்த டைம்ஸை பொறுத்து தான் நம்ம லூப்பை நிறுத்த வேண்டி இருக்கு. n into டைம்ஸ்லாம் இல்ல, n into டைம் இப்பனா இப்ப n into டைம் போட்டா கம்ப்யூட்டர் என்ன செய்யும், 8 into 10 80 தடவைன்னு எடுத்துரும். 80 தடவை நடக்கணுமா வேலை, வேண்டாம் 10 தடவை தான் நடக்கணும். நமக்கு என்னங்கிற வேல்யூ 10 தடவை பிரிண்ட் ஆகணும், இந்த டைம்ஸ் தடவை பிரிண்ட் ஆகணும். எத்தனை தடவை டைம்ஸ், இந்த டைம்ஸ் தான் முக்கியம். இதுல எத்தனை தடவை எதுல நம்ம லூப்பை நிறுத்தணும் அதுதான் ரொம்ப முக்கியம். சூப்பர், அதேதான், அவ்வளவுதான். இல்ல டி பிளஸ் பிளஸ் தான். n is less than or equal to t இல்லையே, இல்ல லூப் தப்புது. லூப் எங்க இருந்து ஆரம்பிக்கணும், 1ல இருந்து ஆரம்பிக்கணும். 1 தடவை, 2 தடவை, 3 தடவை, 4 தடவை, 5 தடவை, 6 தடவை, 7 தடவை, 8 தடவை. புரிஞ்சாப்போ டைம்ஸ்ங்கிறது 10 இல்ல, 10 தடவை. 10ங்கிறது ஒரு நம்பர்ல 10 தடவை நடக்கணும். 1 2 3 4 10 10 தடவை அந்த நம்பர் பிரிண்ட் ஆகணும். இப்ப n டைம்ஸ் வந்து 20 கொடுத்தா 20 தடவை அந்த n பிரிண்ட் ஆகணும். ஈக்குவல் டு 1 இல்ல ப்ரோ, இல்ல இங்க நான் உங்களுக்கு வேணா 2-3 ப்ரோக்ராம் நான் சொல்றேன், நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ரோக்ராம்ஸ். இதுல இருந்து தான் நம்ம ஆரம்பிச்சு போக முடியும். இதெல்லாம் அப்படி ஃபிங்கர் டிப்ல சொன்ன உடனே என்ன வேலை நடக்குதுன்னு நமக்கு புரிஞ்சுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம கோடிங் எல்லாம் ரெண்டாவது, நம்ம கோடிங் விஷயமே இப்ப பார்க்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன வேலை நடந்திருக்கு, வேலை இந்த வேலை நம்ம புரிஞ்சுட்டுனா நம்ம கம்ப்யூட்டர் ஈஸியா சொல்லு. ஃபர்ஸ்ட் நமக்கு புரியணும், அப்படிதானே? நம்ம யாரு, கம்ப்யூட்டர்ல ஒரு வேலை வாங்க போறோம், கம்ப்யூட்டர் வேலை வாங்க போறோம். கம்ப்யூட்டர் யாரு, ஒன்னும் தெரியாத ஒரு ஆள், ஒன்னும் தெரியாத ஒருத்தனுக்கு சொல்லி கொடுக்கணும்னா நம்ம எந்த அளவுக்கு மைன்யூட்டா தெரிஞ்சிருக்கணும். ஒரு சின்ன இதையும் பார்த்து சொல்லி கொடுக்கணும். அவன் கம்ப்யூட்டர் இங்க கொண்டு போய் வேற எங்கேயா கொண்டு வச்சிருவான் நம்பரை, இந்த நம்பரை எண்ணில் கொண்டு போய் நம்ம திருத்தமா சொல்லி கொடுக்கணும். கரெக்டான அட்ரஸையும் கொடுத்து இதுல கொண்டு அந்த நம்பரை போய் நம்ம கரெக்டா சொல்லி கொடுத்தாதான் அவனுக்கு கொண்டு வைக்க தெரியும். சும்மா இதை கொண்டு அந்த எண்ணில் கொண்டு போயினா அது வைக்க தெரியாது. அதனாலதான் சொல்றேன், கம்ப்யூட்டர் ஒரு அடி முட்டாள், ஒண்ணுமே தெரியாது. நம்பரை ஆட் பண்ண தெரியும், ஆனா இந்த நம்பரை இங்க கொண்டு வைன்னு சொன்னா அதுக்கு கொண்டு போய் வைக்க தெரியாது. சோ நமக்கு கண்டிப்பா என்ன தெரிஞ்சுக்கணும், கம்ப்யூட்டர் எந்த மாதிரி நடந்துக்கிறதுங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வரிசையா இந்த வேலை நடக்குது, இந்த வேலைக்கு அப்புறம் இது நடக்குது. இல்ல ஃபார்ல எதுக்கு நீங்க n is equal to 8 கொண்டு வரீங்க, லூப்ல எதுக்கு 8 வரணும்? 8ங்கிறது நமக்கு பிரிண்ட் பண்ண வேண்டிய நம்பர் மட்டும்தான், பிரிண்டிங்ல மட்டும்
நம்பரை கொண்டு வந்தா போதும். greater than 0 இல்ல இனிஷியலைசேஷனே தப்பால இருக்கு. இது ஓகே. அந்த n is equal to போட்டுக்கோங்க. அதுல கிரேட்டர் than சிம்பிள் வராது. n is equal to 0 வேண்டாம், 1 போட்டுக்கோங்க. 0ல இருந்து டைம்ஸ் தடவைனா இது இது ரொம்ப முக்கியமான ஒரு இது. கவனிச்சுக்கோங்க. இது சொன்னனால எனக்கு சொல்ல முடிஞ்சுது. கவனிச்சுக்கோங்க. இப்ப இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, n வந்து அவங்க சொல்ல வந்தது நான் இதான் கெஸ் பண்றேன், இதான் இருக்கும். n is less than or equal to times plus plus. இதான் நீங்க சொல்ல வர்றீங்க. இதுதான் அவங்க சொல்ல வர்றாங்கன்னு நினைக்கிறேன். இதானே? சரி, நான் இது சொல்லிடுறேன், என்னன்னு சொல்லிடுறேன். இப்படி போட்டா தப்பா வரும் நமக்கு ஆன்சர் லூப். ஏன்னா இப்போ டைம்ஸ்ங்கிறது 10 தடவை 1 2 3 4 5 6 7 8 9 10 10 தடவை. அப்ப நம்ம ஆரம்பிக்க எதுல இருந்து ஆரம்பிக்கணும்? 1ல இருந்து ஆரம்பிக்கணும். 1 2 3 4ன்னு ஆரம்பிக்கணும். 0ல இருந்து ஆரம்பிச்சோம்னா என்ன ஆயிரும்னா கூட ஒரு 8 பிரிண்ட் ஆயிரும். இப்ப இது 0க்கு இது பிரிண்ட் ஆகுதா? ஒரு நிமிஷம். இது 0க்கு, இது 1க்கு, இது 2, இது 2 3 4 5 6 7 8 9 எத்தனை தடவை பிரிண்ட் ஆயிருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 தடவை பிரிண்ட் ஆயிருக்கு. ஆனா நமக்கு டைம்ஸ் எத்தனை? 10 தடவை தான். அந்த இதை ரொம்ப கேர்ஃபுல்லா பாருங்க. 0ல இருந்து ஆரம்பிச்சோம்னா என்ன போடணும்? இதுல லெஸ் தேன் போட்டுறணும். அப்ப என்னது? 9ஓட முடிச்சுக்கணும். குரூப்ல இது ரொம்ப முக்கியமானது. எத்தனை டைம்ஸ்ங்கிறத நம்ம இதுல விட்டுட்டோம் பாத்தீங்களா? 0ல இருந்து ஆரம்பிச்சா லெஸ் தேன் போடணும், 1ல இருந்து ஆரம்பிச்சா அந்த நம்பர் வரைக்கும் போட்டுன்னு விட்டுறணும். சொல்லுங்க சொல்லுங்க. கேக்குதா ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. நான் ஆக்சுவலா ஒன்று சின்ன சொல்றேன். இப்போ சப்போஸ் இப்போ வந்து பைத்தான்ல நான் அது பண்ண வந்து அந்த வேல்யூ ஃபைண்ட் பண்ணேன். வாய்ஸ் பிரேக் ஆகுதே. கேக்குதுங்களா? விட்டு கேக்குது ப்ரோ. சொல்லுங்க. இப்போ சப்போஸ் வந்து நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஐ வந்து நான் இப்போ வச்சுட்டு அத நம்பர் ஆஃப் டைம்ஸ் நான் மல்டிப்ளை பண்ணா சர்டன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் பிரிண்ட் ஆகும் இல்லையா? வாய்ஸே ஒழுங்கா கேட்க மாட்டேங்குது. நீங்க பைத்தான்ல சொல்றீங்களா? ஆமா, நான் அது பைத்தான்ல நான் சொல்றேன். பைத்தான் அத பைத்தான்ல லூப்பிங் வித்தியாசமா வரும். அது என்னன்னா லாங்குவேஜ் டிஃபர் ஆகுது. அங்க இங்க லூப் பண்ணி வச்சவன் எப்படி பண்ணி வச்சிருக்கான்? n is equal to 1ன்னு போட்டா 1ல இருந்து ஆரம்பிக்கும். சப்போஸ் இப்ப நம்ம பைத்தான்ல போய் n is equal to 1ன்னு போட்டா அது 0ல இருந்து 1ல இருந்து ஆரம்பிக்கும், இல்ல 2ல இருந்து ஆரம்பிக்கும். ஒரு நம்பரை விட்டு பண்ணும் பைத்தான்ல. அதானே சொல்றீங்க? அதேதான். பைத்தான்ல என்ன பண்ணி வச்சிருக்கான்? அந்த கம்பைலர் பண்ணவன் எப்படி பண்ணிருக்கான் அப்படின்னா, இப்ப 0ல இருந்து, அதாவது 1ல இருந்து ஆரம்பிக்கணும்னா நம்ம 2ன்னு கொடுக்கணும் ஆரம்பிக்கிறத. இப்ப 1ன்னு கொடுத்தோம்னா அது 0ல இருந்து எடுக்க ஆரம்பிச்சிடும். அதானே ப்ரோ? அதானே சொல்றீங்க? அது ஒவ்வொரு கம்பைலருக்கும் டிஃபர் ஆகும். இப்ப சி கம்பைலர் பண்ணவன் என்ன பண்ணிருக்கான்? கரெக்டா பண்ணி வச்சிருக்கான். நீ 0ல இருந்து ஆரம்பிக்கணும்னு சொன்னேன்னா அவன் 0ல இருந்தே ஆரம்பிப்பான். என் கம்பைலர் வந்து நான் 0ன்னு கொடுத்தேன்னா நீ 0ல இருந்தே பண்ணலாம். பைத்தான் பண்ணவன் எப்படி பண்ணி வச்சிருக்கான்? நீ 1ன்னு கொடுத்தா அவன் 0ல இருந்து ஆரம்பிப்பான். எதுக்கு அவன் 0ல இருந்து ஆரம்பிக்கணும்? 1ல இருந்தே ஆரம்பிக்கலாம். கொடுத்ததுக்கு நீ பண்ண வேண்டியதானே வேலை. அந்த கம்பைலர் பைத்தான் பண்ணவன் அப்படி பண்ணி வச்சிருக்கான். இந்த கம்பைலர் பண்ணவன் இப்படி பண்ணி வச்சிருக்கான். இது நீங்க சொன்னதா ப்ரோ? இந்த a equal to 1 இதுவா? a equal to 1 for n
டைம்ஸ் இல்ல ப்ரோ, தப்புதான். சரி நான் சொல்றேன் இந்த ப்ரோக்ராம் எப்படி பண்றதுன்னு நான் சொல்லிடுறேன். நம்ம வேலை பார்த்துட்டோம் அப்படிதானே, என்னன்னு பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன எத்தனை டைம்ஸ் கேட்டோம், என்னன்னு கேட்டோம். என்ன நம்பர் நான் பிரிண்ட் பண்ணணும், ஒரு நம்பரை தா, அந்த நம்பரை நான் பிரிண்ட் பண்ணுவேன். எத்தனை தடவை பிரிண்ட் பண்ணணும் தா, அந்த இத்தனை தடவை நான் பிரிண்ட் பண்ணிடுவேன். நமக்கு வேலை இப்ப என்ன நடக்கணும், ஃபர்ஸ்ட் அந்த டைம்ஸ் தடவை கண்டிஷனை நிறுத்தணும். அதான பார்த்தோம். இப்ப 10 சொன்னா 10 தடவை அந்த வேலை நடக்கணும், 20 சொன்னா 20 தடவை வேலை நடக்கணும். சோ நம்ம எப்படி ஆரம்பிக்கணும், ஒரு புது வேரியபிள் எடுத்துக்கலாம், இல்ல கவுண்டிங்னு வச்சுக்கலாம். கவுண்ட் ஃபர்ஸ்ட் 1ல இருந்து ஆரம்பிச்சு டைம்ஸ் தடவை நடக்கணும். அந்த டைம்ஸ் நம்ம 20 கொடுத்தா 20 தடவை நடக்கணும், 30 கொடுத்தா 1ல இருந்து 30 தடவை நடக்கணும். 30 தடவை என்ன நடக்கணும், பிரிண்ட் என். புரிஞ்சுச்சா? இப்போ கவுண்ட் வந்து டைம்ஸ் கவுண்ட் பண்றோம். 1 ஒரு தடவை பிரிண்ட் பண்ணு, 2 தடவை பிரிண்ட் பண்ணு, 3 தடவை பிரிண்ட் பண்ணு, 4 தடவை பிரிண்ட் பண்ணு, கவுண்ட் பண்றோம். அந்த கவுண்டிங் எப்ப முடியணும், டைம்ஸ் வரும்போது முடியணும். அந்த அப்ப கவுண்ட் பண்ணும் போதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு தடவை கவுண்ட் பண்ணும் போதும் அந்த எண்ணை பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். புரிஞ்சுச்சா? நான் சொன்னது புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் எந்த நம்பர் பிரிண்ட் பண்ணணும்னு வாங்கணும், எத்தனை தடவை பிரிண்ட் பண்ணணும்னு வாங்கணும். சோ கவுண்ட் பிளஸ் பிளஸ் அதே தான். அதை நம்ம லூப்ல போடும்போது கவுண்ட் பிளஸ் பிளஸ் போடுறோம், அது கவுண்ட் ஆகிட்டே தான் இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் 1, அடுத்த 2 ஆகுது, 3 ஆகுது, 4 ஆகுது, 5 ஆகுது, 10ன்னு கொடுத்தோம்னா 10ல வந்து முடியுது. கவுண்ட் பிளஸ் பிளஸ் நம்ம லாஸ்ட்ல போடுவோம். ப்ரோக்ராம் இப்போ நமக்கு புரியறதுக்காக இப்படி சொன்னேன். கவுண்ட் வந்து 1ல இருந்து இந்த டைம்ஸ் தடவை நடக்கணும். அந்த டைம் அந்த கவுண்ட் பண்ணும் போதெல்லாம் நம்ம இதை பிரிண்ட் பண்ணணும். இந்த வேலை தான் நடக்குது. சரி, டைம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கேட்கறோம் யூசர்ட்ட, யூசர் நீ சொல்லி என்ன சொல்லணும், நம்ம கேட்கிறோம் நீ வந்து எந்த நம்பரை பிரிண்ட் பண்ணணுங்கிறத எங்களுக்கு சொல்லு. நம்பர் டு பி பிரிண்டட், எந்த நம்பரை நான் பிரிண்ட் பண்ணணும் யூசர் நீ சொல்லு. அவன் 10ன்னு சொல்லிட்டான். அதை நம்ம நேரா வாங்கி யார்கிட்ட கொடுக்கணும், ஸ்கேனர். அதை வாங்குறோம். அது என்ன நம்பர், இன்டீஜர் நம்பர். இன்டீஜர் நம்பரை எங்க கொண்டு வைக்கணும், அங்க ஒருத்தன் எண்ணுன்னு இருப்பான். அந்த எண்ணுக்கு அட்ரஸ் தேடி போ, அந்த அட்ரஸ்ல ஒருத்தன் இருப்பான் எண்ணுன்னு, அவன்கிட்ட கொண்டு கொடுத்துரு. அவ்வளவுதான். புரிஞ்சுட்டா? என்ன நம்பர்னு கேட்கிறோம் யூசர்ட்ட. யூசர் என்டர் தி நம்பர் டு பி பிரிண்டட், எந்த நம்பர் நான் பிரிண்ட் பண்ணணும். அவன் 10ன்னு சொல்லலாம். அந்த 10 என்ன செய்யணும், ஒரு அட்ரஸ் சொல்லி அந்த அட்ரஸ்ல என்னன்னு ஒருத்தன் இருப்பான், என்னோட அட்ரஸ் என்னன்னு ஒருத்தன் இருக்கான். அவன் அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சு போ கம்பைலர், நீ நேரா போய் அந்த அட்ரஸ்ல கொண்டு அவன் சொன்ன அந்த 10 கொண்டு வச்சிரு. அது ஒரு இன்டீஜர் நம்பர். சரியா? அது ஒரு இன்டீஜர் நம்பர். நீ வேற எதையும் ஸ்ட்ரிங்கா இல்ல ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரா மாத்தி கொண்டு வச்சிரு. அதை நான் 1ன்னு கொடுத்தா நீ 1ன்னு கொண்டு சேவ் பண்ணு, 1.0ன்னு சேவ் பண்ணிடாத. இல்ல 1ன்னு கொடுத்ததை நீ இசட்னு சேவ் பண்ணிடாத. நம்ம 10ன்னு கொடுத்தா நீ 10 சேவ் பண்ணணும். 10.5 10.3 அதை நீயே கிடந்து மாத்திக்காத. இன்டீஜர் நம்பர் தான் அவன் தந்திருக்கான். சோ நம்ம இன்டீஜர் தான் வாங்கி வைக்கணும் அப்படின்னு. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்றோம், யூசர் என்ன கேட்கறோம் அடுத்தது, யூசர் நீ உன்னை எத்தனை தடவை பிரிண்ட் பண்ணுங்கிற லிமிட்டை சொல்லி என்கிட்ட. அவன் லிமிட்டை சொல்லிட்டான். டைம்ஸ்ன்னு பார்த்தோம். அப்ப இங்க டைம்ஸ் வச்சுக்கலாம். டைம்ஸ் எத்தனை தடவை நடக்கணும் அந்த வேலை, அவன் வந்து 10 டைம்ஸ் சொல்லிட்டானா 1ல இருந்து 10 தடவை அந்த வேலை. அந்த 10ங்கிறத வாங்கி டைம்ஸ்ல கொண்டு வச்சிடலாம். டைம்ஸ் அதுக்கப்புறம் ஆட் பண்ண வேண்டியது நம்ம 2 ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ணியாச்சு, யூசர் இருந்து கறக்க வேண்டிய டேட்டா எல்லாம் கறந்தாச்சு. என்னெல்லாம் கேட்டோம், நம்ம இந்த வேலை நடக்கணும்னா அவன்கிட்ட இருந்து என்ன நம்பர் நான் பிரிண்ட் பண்ணணும், எத்தனை தடவை பிரிண்ட் பண்ணணும் அவன்கிட்ட இருந்து நம்ம கேட்டு வாங்கியாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு நம்பரை பிரிண்ட் பண்ண போறோம். என்ன பண்ணுறோம், எதை பிரிண்ட் பண்ண போறோம், பர்சன்டேஜ். ஒரு இன்டீஜர் தானே பிரிண்ட் பண்ண போறோம். எந்த இன்டீஜரை பிரிண்ட் பண்ண போறோம், அவன் சொன்ன எண், அவன் கொடுத்த அந்த எண்ணை பிரிண்ட் பண்ண போறோம். சரிதானே? அவன் கொடுத்த எண்ணை பிரிண்ட் பண்ண போறோம். இந்த ப்ரோக்ராம் நம்ம ஒயில் லூப்ல பார்க்க போறோம். எண்ணை வந்து பிரிண்ட் பண்ணணும். எத்தனை தடவை பிரிண்ட் பண்ணணும், டைம்ஸ் தடவை. சோ
இதை நம்ம நிறைய தடவை அந்த வேலை நடக்கணும் அப்படின்னா ஸோ ஒயில் லூப் யூஸ் பண்றோம். ஒயில் உள்ள ஒரு கண்டிஷன் போடுவோம். சரி, அந்த கண்டிஷன் எழுதலாம், பிளாக் பண்ணலாம். இந்த வேலை நடக்கணும், இதை பிரிண்ட் பண்ணிட்டே இருக்கணும். கண்டிஷன் பிரிண்ட் ஆகும், எத்தனை தடவை பிரிண்ட் ஆகும், டைம்ஸ் தடவை பிரிண்ட் ஆகும். டைம்ஸ் வந்து எப்படி இருக்கணும், நம்ம அந்த நம்பர் இப்போ வந்து ஒரு புதுசா ஒரு நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். எப்படி, ஒரு கவுண்ட் சொன்னல, அந்த கவுண்ட் வந்து டைம்ஸை விட சின்னதாவோ அந்த நம்பராவோ இருந்தா நீ வந்து பிரிண்ட் பண்ணிக்கோ. அப்ப என்ன பண்ணணும், கவுண்ட இதுல இருந்து ஆரம்பிக்கணும். 0ல இருந்து ஆரம்பிச்சா இதுல ஈக்குவல் டு போடக்கூடாது. நம்ம கவுண்ட் எதுல இருந்து ஆரம்பிக்கிறோம், 1ல இருந்து கவுண்ட் பண்றோம். நம்ம எதுக்கு 10 தடவை பண்ணணும்னா எதுக்கு நம்ம 11 யோசிக்கணும். 10 தடவை பண்ணணும்னா 1ல இருந்து 10 வரை எதுக்கு 0ன்னு வச்சு இங்க கண்டிஷனை மாத்தி அதுல ஏதாவது பிரச்சனை வந்து மண்டை குழம்பி எதுக்கு அவ்வளவு கடுப்பாகணும். நம்ம 1ல இருந்து ஆரம்பிச்சு 10 தடவை நம்ம 1ல இருந்து 10 தடவை நம்ம சாதா கவுண்டி 1 2 நம்ம சும்மா கூட்டும்போது 0 1 2 கூட்டம் 1 2 3 தானே கூட்டுறோம். அப்புறம் 1 2 3 கூட்டிட்டு போனோம். கவுண்ட 1ல வச்சு ஆரம்பிக்கும். சோ இந்த கவுண்ட மேல இனிஷியலைஸ் பண்ணணுமா, பண்ணணும். சரியா, இப்போ என்ன பண்ணணும், ஒருத்தருக்கு ஒரு இதை நான் விட்டுட்டேன், என்னன்னு சொல்லுங்க, என்ன வேலை நடக்கல, என்ன நடக்கணும், இப்ப இதுல என்ன நடக்கணும், இப்போ என்ன ஸ்டேட்மெண்ட் நான் விட்டுருக்கேன். ப்ரோக்ராம் ரன் பண்ணா ரன் ஆகுமா, ரன் ஆகும். ஆனா இன்ஃபைனைட் லூப்பா ஓடிக்கிட்டு இருக்கும். என்ன பண்ணணும், இப்போ இன்கிரிமெண்ட்ங்கிற வேலையை விட்டுட்டேன். இப்ப கவுண்ட் 1 இருக்கு, அது 2ன்னு மாறணும். 2 3 4 5 6 7 கூடணும். அந்த வேலையை நான் பண்ணல. அப்ப என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் தடவை கவுண்ட் 1ன்னு சொல்லி உள்ள வருது, 1 வந்து செக் பண்ணுது கண்டிஷன். கவுண்ட் வந்து 1 இப்போ 1 வந்து டைம்ஸ் வந்து 10ன்னு வச்சுப்போம். 1 விட 10 சின்னதாவோ 10 விட 1 சின்னதாவோ ஈக்குவல் டுவாவோ இருக்கா, ஆமா 10 விட 1 சின்னது. சோ உள்ள வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்ப அடுத்த தடவைக்கு நான் என்ன பண்ணணும், கவுண்ட 1 கூட்டி அனுப்பணும். சோ இதுல கவுண்ட் பிளஸ் பிளஸ் கவுண்ட ஒரு தடவை கூட்டி திரும்ப அனுப்புறேன். திரும்ப போகும்போது நான் 2. இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு தடவை தான் நடக்கும். சரியா, ஒயிலுக்குள்ள வந்தாச்சுன்னா இந்த ஒயிலுக்குள்ளதான் வேலை நடந்துகிட்டே இருக்கும். இந்த ஸ்டெப் இது 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 இதுதான் மாறி மாறி நடக்குமே தவிர திரும்ப 1 இனிஷியலைஸ் ஆகாது. ஒயிலுக்குள்ள வந்தாச்சுன்னா இங்க வரும், இதுல வரும், திரும்ப மேல போகும், இங்க வரும், இந்த இது 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 திரும்ப மேல போகும், இது கண்டிஷன் பிரேக் ஆகாத இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். அது புரியுதா? என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் கவுண்ட் 1ன்னு வச்சுட்டோம். ஃபர்ஸ்ட் கவுண்ட் 1க்கு செக் பண்ணுது, 1 கரெக்ட் தான், 10க்கு கீழே இருக்கு. சோ உள்ள போய் பிரிண்ட் பண்ணுவோம். அடுத்த தடவை என்ன பண்றோம், 2 ஆக்குறோம். கவுண்ட் 2 ஆயிடுச்சு. 2க்கு போகுது. 2 கரெக்டா, ஆமா கரெக்ட் வருது, பிரிண்ட் பண்ணுது. 3 ஆகுது. 3 வருதா, ஆமா சரி போட்டு 5 6 7 8 9 10 11 ஆகும். 11 ஆயிட்டு வருது. 11 டைம்ஸ் என்ன 10 இருக்கும். டைம்ஸ் 10 நமக்கு கவுண்ட் 11 ஆயிடுச்சு. 11 வந்து 10 விட சின்னதாவோ ஈக்குவல் டு இருக்கா, இல்ல பெருசாயிடுச்சு. அப்ப கண்டிஷனை பிரேக் பண்ணி முடிச்சிடலாம். பண்ணி பார்க்கலாம், அவுட்புட் என்னன்னு வருது பார்க்கலாம். அது எதுவும் இல்ல, வார்னிங் தான் இருக்கு. என்ன வார்னிங், அது நம்ம இது என்ன சொல்லுது அப்படின்னா, இது வேற ஒண்ணும் இல்ல, ஃபங்க்ஷன் should return a value சொல்லுது. இந்த ஃபங்க்ஷன் நமக்கு எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல. ஸோ இதில் வாய்ட் அப்படின்னு போட்டோம். சும்மா ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் இதெல்லாம் போக போக படிக்கலாம். தான் தந்திருக்காங்க. நம்ம ரொம்ப டீப்பா போனோம் அப்படின்னா ரொம்ப நாள் ஆகும். சி வந்து ஒரு பயங்கரமான லாங்குவேஜ். ஆனா எல்லாரும் சொல்றாங்க சி படிச்சா இப்ப வேல்யூ இல்லை அப்படின்னு. ஆனா சில இருந்து ஆரம்பிச்சு நீங்க படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு வேற எந்த லாங்குவேஜ் படிச்சாலும் டக்குன்னு புரிஞ்சிடும். ஓ இந்த வேலை தான் நடந்திருக்கு. பாயிண்டர்லாம் வரும்போது இதுல பார்க்கறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பாயிண்டர் என்ன நடந்திருக்குங்கிற வேல்யூ எப்படி ரேம்ல மெமரி அலோகேட் ஆயிருக்கிறதா இதை தெளிவா நமக்கு சொல்லி தருவோம். இந்த வேலை நடந்து இத்தனை ஸ்பேஸ் வச்சுக்கோ, அதை இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணி இப்படி தான் சொல்லுவோம். அங்க என்ன பண்ணுவோம், நியூ இன்டர்வியூ வெளியே முடிச்சிருவோம். ஒரு பாயிண்டர் கிரியேட் பண்றது, ஒரு இதுல கிரியேட் பண்றது, அறையில வந்து ஒரு இது கிரியேட் பண்றது, நியூ இன்டர் போட்டு முடிச்சிடும். அந்த நியூ இன்ட்டுக்கு பின்னாடி என்ன வேலை நடக்குன்னு நமக்கு அங்க புரியாது. நியூ இன்டர் காணாம படிப்போம். இது கிரியேட் பண்ண நியூ இன்டர் ஒன்று போடணும், நியூ இன்டர் படிப்போம். ஆனா இங்க படிக்கும்போது அந்த ஸ்டேட்மெண்டே வேற ஒண்ணு. இது கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் மெமரி அலோகேட் பண்ணணும், அதுக்கு ஒரு சைஸ் கொடுக்கணும், அது என்ன எத்தனை இடம் வேணுங்கிறது டீப்பா படிக்கலாம். சி வந்து ரொம்ப டீப்பா போனோம்னா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி C++ல டேட்டாஸ் இது ஊப்ஸ் படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க பைத்தான்லாம் போகும்போது உங்களுக்கு பைத்தான்லாம் லாங்குவேஜே கிடையாது. பைத்தான்லாம் மொக்க லாங்குவேஜ் சொல்ல போலாம் சி படிச்சுட்டு போனீங்கன்னா.
இங்க மாதிரி அதுக்கு இவ்வளவு கண்டிஷன்லாம் கிடையாது. இதுல செமிகாலன் போடணும், இந்த இடத்துல நீங்க லூப் கரெக்டா இந்த இடத்துல இப்படி போடணும், அதெல்லாம் அங்க ஒண்ணுமே கிடையாது. சும்மா நம்ம இது பண்ணோம் தெரியுமா, இங்க நம்ம ஒரு இது போட்டிருக்கோம் தெரியுமா, என்ன பண்ணிருக்கோம்ல, இதுதான் அங்க பிரிண்ட் என்னன்னு போட்டா என்ன பிரிண்ட் ஆக போகுது, பிரிண்ட் ஆஃப் அப்படிலாம் அங்க போட தேவையில்லை. அந்த இதை வந்து ரொம்ப ஈஸியா ஆக்கியிருக்கான், நமக்கு புரியறதுக்காக இது பண்ணியிருக்கான். ஸோ நம்ம இந்த ப்ரோக்ராம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். கம்ப்யூட்டர் கேக் யூசர் எந்த நம்பரை நான் பிரிண்ட் பண்ணணும், நீ வந்து 4ஆம் நம்பரை பிரிண்ட் பண்ணு. எத்தனை தடவை நான் பிரிண்ட் பண்ணணும், ஒரு 20 தடவை பிரிண்ட் பண்ணணும். ஸ்பேஸ் விட்டுறலாம், கொஞ்சம் பார்க்க அழகா இருக்கும். இதுல பிரிண்ட் ஆகுது, இந்த இடத்துல பிரிண்ட் ஆகுது, நம்ம என்ன இதுல பிரிண்ட் ஆகுது அந்த இடத்துல நம்ம பேக்ஸ்லாஷ் இ போட்டுருவோம். என்ன நம்பர் 5 பிரிண்ட் பண்ணு, எத்தனை தடவை, ஒரு 40 தடவை பிரிண்ட் பண்ணு. 40 தடவை 5 பிரிண்ட் ஆகுது. புரிஞ்சுட்டா? ஒரு லைன்ல 10 வச்சு 4 தடவை பிரிண்ட் ஆயிருக்கு. இன்னொரு போட்டு பார்க்கலாம். 1 2 தடவை பிரிண்ட் பண்ணு. ஓகே, ஒரு 50 தடவை பிரிண்ட் பண்ணு. ஓகேவா? அத நம்ம ப்ரோக்ராம் எப்படி கிரியேட் பண்ணணும், நம்ம என்ன கொடுத்தாலும் ஒர்க் ஆகணும். 100 தடவை கொடுத்தாலும் ஒர்க் ஆகணும், 200 தடவை கொடுத்தா நம்ம ஒரு லிமிட் வச்சிடக்கூடாது. இந்த என் ப்ரோக்ராம் 20 தடவை தான் ஓடும் அப்படின்னு. 20 தடவை டைம்ஸ் தான் நான் லூப் எழுதியிருக்கேன், எனக்கு 20 தடவை தான் எழுத தெரியும். இப்ப இதுல 20ன்னு போட்டோம், நீங்க டைம்ஸ்ங்கிற இடத்துல 20 தடவை தான் எனக்கு தெரியும், 20 தடவை எனக்கு தெரியும்னு சொன்னா என்ன நடக்கும், 20 தடவை தான் நடக்கும். ஆனா 40 தடவை வேணும்னா நம்ம டைம்ஸ்னு ஒரு இடத்த கொடுத்து வச்சிருவோம். யூசர் எவ்வளவு கொடுத்தாலும் பிரிண்ட் ஆயிட்டு போயிடும். புரிஞ்சுச்சா இந்த ப்ரோக்ராம்? யாருக்கா புரியலன்னா கேளுங்க, திரும்ப சொல்லி தரேன். இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டர்வியூலாம் போகும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது. ஏதாக்கா டவுட் இருக்கா கேளுங்க, என்ன டவுட்னாலும் கேளுங்க. புரிஞ்சிச்சுன்னு சொல்லுங்க ப்ரோ, தப்பு இல்ல. புரிஞ்சா ப்ரோ, சூப்பர் சூப்பர். வேற யாருக்காது டவுட் இருக்கா? ஓகே சரி, நான் ஒரு ப்ரோக்ராம் நான் இப்போ டைப் பண்றேன். அவுட்புட் என்ன வரும் நீங்க கெஸ் பண்றீங்களா? கடைசி இதோட முடிச்சுக்கலாம், 8 மணி ஆயிடுச்சு, 6:30க்கு ஆரம்பிச்சோம். ஒரு சின்ன ப்ரோக்ராம் தரேன், அதுக்கு அவுட்புட் என்ன வரும்னு ட்ரை பண்ண முடிச்சோம். பாக்குறேன் என்ன ப்ரோக்ராம் தரேன்னு. ப்ரோ சிஓ சி பிளஸ் பிளஸ் ஒண்ணா ப்ரோ? அது எப்படி சொல்றது, நமக்கு சென்னை தமிழும் கன்னியாகுமரி தமிழ் மாதிரி பாஷைகள் வேற. ஓகே ப்ரோ. இதுதான் அங்க வந்து பிரிண்ட் எஃப்னு சொல்ல மாட்டோம், சி அவுட்டும், ஸ்கேன் எஃப்னு சொல்ல மாட்டோம், சி இன்னு சொல்லுவோம். அவ்வளவுதான் வித்தியாசம். அது மாதிரி ஹெடர் ஃபைல்லாம் வேற வச்சுப்பான். இங்க வந்து STDIO ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட், அங்கே IO ஸ்ட்ரீம் இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீம்னு வச்சிருப்பான். அங்க அவன் என்ன பேர்ல வச்சிருக்கா நம்ம கூகுள்ல அடிச்சு பார்த்தா தெரிஞ்சிட போகுது. எப்படி இப்ப இன்புட் ஸ்ட்ரீமுக்கு என்னெல்லாம் இருக்கு கூகுள்ல அடிச்சு அவன் IO stream.h இன்க்ளூட் பண்ணி உனக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். லாங்குவேஜ் சுவிட்ச் வராதெல்லாம் மேட்டரே இல்லை. லாங்குவேஜ் எல்லாம் ஈஸியா படிச்சிடலாம். நமக்கு கோடிங் ஸ்கில் வேணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு கோடிங் தெரிஞ்சுட்டுனா இப்ப நமக்கு ஒரு வேலை செய்ய சொல்றான், அந்த வேலையை நம்ம படிச்சுட்டோம்னா நம்ம எங்க வேணாலும் போயிடலாம். இப்ப ஹிந்தி படின்னு சொல்றான், ஹிந்தி படிக்கணும் நமக்கு அவசியம் இல்லை, நமக்கு தெரிஞ்சா போதும், வேலை தெரிஞ்சா போதும். ஹிந்தியில போயும் பல பொழைச்சிக்கலாம், தமிழ் தெரிஞ்சாலும் பொழைச்சிக்கலாம். அந்த மாதிரிதான். சரி, நான் ப்ரோக்ராம் தரட்டுமா? டைம் ஆயிட்டு. இதுல டைப் நம்ம கேட்ஸ்ல ஒண்ணு பார்த்தோம். நான் சும்மா தான் போடுறேன். நானும் நீங்க உங்களுக்கு தந்ததுக்கு அப்புறம் தான் நானும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும்.
சரியா? பியில் அவுட்புட் எடுக்கும். மறக்காம தாரேன், எனக்கும் தெரியல. நான் தான் பார்க்கணும். சரி, அவுட்புட் சொல்லுங்க. ப்ரையாரிட்டி யூஸ் பண்ணுங்க. ப்ரையாரிட்டி முக்கியம். ப்ரையாரிட்டி லெவல் எனக்கும் மறந்துருச்சு. ப்ரையாரிட்டி லெவல் வேணா நான் சூப்பர் ப்ரோ, வெயிட் பண்ணுங்க, நான் பார்த்து ப்ரையாரிட்டி லெவல்ஸ் வேணா அவருக்கு பார்த்துக்கோங்க. ப்ரையாரிட்டி ஃபர்ஸ்ட் நாட்டுக்கு, ஆண்டுக்கு, ஆருக்கு. ஆண்ட் தான் ஃபர்ஸ்ட், ஆர் அப்புறம். அவுட்புட் என்னன்னு ட்ரை பண்ணுங்க ப்ரோ. நீங்க சொன்னது பார்த்துட்டு நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் சூப்பர் 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 சூப்பர், ஒண்ணுதான் ஆன்சர். எனக்கு கொஞ்சம் திருப்தி ஆச்சு, கேட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு. சரி, ஒரு சின்ன ஒரு கோடிங் பார்த்துடலாம், அதோட முடிச்சிடுவோம். பெருசு பெருசா இருக்கா, அதான் உங்களுக்கு தரதுக்கு இதெல்லாம் நான் அளவுக்கு சொல்லி தரல. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
ப்ரோக்ராம் தெரியுதா? ப்ரோக்ராம் தெரியுதா? சரி, இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஐன்னு ஒரு வேரியபிள் வச்சிருக்காங்க, ஐ 0ன்னு வச்சிருக்காங்க. ஐ வந்து 0ல இருந்து இப்போ நமக்கு நம்ம படிச்ச மாதிரியே நான் மாத்தி தரேன். சொல்லுங்க. அவுட்புட் கண்டுபிடிக்க முடியுதா? ஒண்ணு இல்ல, இந்த ஹலோ எத்தனை தடவை பிரிண்ட் ஆகும் அவ்வளவுதான். 5 தடவையா, 4 தடவையா, 1 தடவையா, 3 தடவையா, எத்தனை தடவை போகுதுன்னு, எத்தனை தடவை ஓடுதுன்னு பாத்துக்கோங்க. கண்டிஷன் ரொம்ப முக்கியம். இந்த கண்டிஷன் பாத்துக்கோங்க. எத்தனை தடவை கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, எத்தனை தடவை பிரிண்ட் ஆகணுங்கிறதுக்கு இங்க கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இத்தனைக்குள்ள இருந்தாதான் பிரிண்ட் ஆகணும்னு. சோ எத்தனை தடவை இது பிரிண்ட் ஆகும் கண்டுபிடிக்க முடிஞ்சா? 3 பேர் 3 சொல்லிருக்கீங்க. எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. லூப் வந்து 1 2 3 4 5ன்னு 5 தடவை ஓடுது. 5 தடவை ஓடும்போது கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கான்? 4 விட சின்னதா இருக்கணும். 4 விட சின்னதா இருக்கணும். ஸோ இதுவரை 3 வரை தான் போகும். 3 வரை தான் லூப்புக்குள்ள போகும். ஸோ 1 2 3 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். புரிஞ்சுச்சா? கண்டுபிடிக்க முடியுதா? சூப்பர் 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 சூப்பர். கண்டுபிடிக்க முடியுதா? புரிஞ்சுச்சுதானே எப்படி எக்ஸிக்யூட் ஆயிருக்குன்னு? ப்ரோ ஒரு சின்ன டவுட் ப்ரோ. சரி, கேளுங்க ப்ரோ. இப்போ ஐயோட வேல்யூ 1ன்னு கொடுத்துருக்கீங்க, அது வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துருக்கீங்க. ஆமா, வேல்யூக்குள்ள லெஸ் தேன் 4ன்னு கொடுத்துருக்கீங்க ப்ரோ. இப்போ இது பாத்தீங்கன்னா ஆமா, இஃபோட வேல்யூன்னு எடுத்துக்குமா இல்ல மேல ஃபார் லூப்ல கொடுத்திருக்க அந்த 5 டைம்ஸ்னு எடுத்துக்குமா ப்ரோ? அதாவது அதான் நீங்க டைப் பண்ண என்ன நடக்குது. ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ 1 ஆகுதுன்னு வச்சுக்கோ. ஐயோட வேல்யூ 1, கண்டிஷன் செக் பண்ணுது. 5 விட சின்னதா? ஆமா. அதுக்கப்புறம் கீழே வருது. ஐ வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகுது? கண்டிஷன் செக் பண்ணுது. இப்ப ஐல என்ன இருக்கு? 1. 1 வந்து 4 விட சின்னதா? ஆமா சின்னது. லூப் உள்ள வருது. உள்ள வந்து பிரிண்ட் ஆகுது. ஹலோ பிரிண்ட் ஆகுது. ஒருக்க பிரிண்ட் ஆயிட்டு பிரேக் ஆகுது. கண்டிஷன்ல இருந்து வெளியே வருது. திரும்ப இங்க வந்து என்ன ஆகுது? 2 ஆகுது. லூப் 2 ஐ பிளஸ் பிளஸ்னால 2 ஆகுது. 5 விட சின்னதா? ஆமா. 2 உள்ள போகுது. 4 விட சின்னதா? ஆமா. பிரிண்ட் ஆகுது. போகுது. 3 வருது. 4 ஆகுது. சரியா? இப்போ ஐ வந்து 4 ஆகுது. 5 விட சின்னதா? ஆமா சின்னது. கண்டிஷன்ல செக் பண்ணுது. இந்த கண்டிஷன் என்ன ஆகுது? ஃபால்ஸ் ஆகுது. உடனே என்ன ஆகுது? இந்த இவ்வளவுக்குள்ளே போகாது. ஃபால்ஸ் ஆனதுனால இவ்வளவு நடக்கவே செய்யாது. திரும்ப இங்கே போகும். 4 வந்து 5 ஆகும். 5 ஆகுது. 5 வந்து செக் பண்ணுது. 5 விட சின்னதாவும் ஈக்குவல் டு இருக்கு. ஆமா சின்னதா இருக்கு. திரும்ப உள்ள வந்து செக் பண்ணுது. 4 விட சின்னதா 5 இல்ல. அப்ப இது நடக்காது. வெளியே போகுது. 6 ஆகுது. இப்போ 6 ஆனோன்னா செக் பண்ணுது. 5 விட 6 சின்னதா? இல்ல. வெளியே வந்துருது. சோ எத்தனை தடவை பிரிண்ட் ஆயிருக்கு? 3 தடவை பிரிண்ட் ஆயிருக்கு. அவ்வளவுதான் ஆன்சர். இங்க 5 தடவை எண்ணி இருக்கு. ஆனா வேலை நான் 3 தடவைக்கு தான் வேலை எழுதியிருக்கோம். 3 தடவை தான் வேலை நடக்கணும். ஆனா 5 தடவை நம்ம வேலை நடக்கு. அது இது குழப்பதுக்கு வேண்டி இப்படி கொடுத்தேன். 5 தடவை சொல்லும்போது நிறைய பேர் 5ன்னு சொல்லிடுவாங்க. ஆனா நீங்க பரவாயில்ல, கரெக்டா 3 சொல்லிட்டீங்க. ஈஸி தான். புரிஞ்சுச்சா? இப்போ ப்ரோ கேட்டீங்க ப்ரோ, புரிஞ்சுச்சா? புரிஞ்சு ப்ரோ, புரிஞ்சு ப்ரோ. சூப்பர் ப்ரோ. வேலை நமக்கு 3 தடவை தான் வேலை நடத்தணும். ஆனா உங்களை குழப்பதுக்கு வேண்டி 5 தடவை மேல கவுண்டிங் நடத்திருக்கேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே ப்ரோ, புரிஞ்சு ப்ரோ. புரிஞ்சுதானே? ஓகே, முடிச்சிடலாமா இப்போ இன்னைக்கு?
சரி, ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் எல்லாரும் அமைதியா இருந்து கவனிச்சதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இது நீங்க கரெக்டா சொன்னாலே எனக்கு எல்லாருக்கும் ஒரு அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. சரி, இது அப்படி விட்டுறாதீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரோக்ராம் கூகுள்ல டைப் பண்ணுங்க. சி ப்ரோக்ராமிங் ஃபார் பிகினர்ஸ்னு போட்டா போதும். சின்ன சின்ன ப்ரோக்ராம்ல இருந்தே ஹோம் ஒர்க்கா என்ன ஃபுல் டைம் டீச்சராகவே மாத்திட்டீங்க. சரி, நான் கொஞ்சம் கழிச்சு உங்களுக்கு இது கொடுக்கட்டுமா? இல்ல, நான் இது தரேன். நான் ஒரு ஃபைலே வச்சிருக்கேன். எங்க காலேஜ்ல ஒரு காம்படிஷனுக்காக கிரியேட் பண்ணது, டீபக்கிங் காம்படிஷனுக்கு. இந்த ஃபைலே தரேன். கீழே ஆன்சரும் இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு புரியாதத எனக்கு தனியா பிரைவேட்டா மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்லி தரேன். சரியா? இல்ல எத்தனை கொஸ்டின் இருக்கு? 40 கொஸ்டின் இருக்கு. 30 கொஸ்டின் இருக்கும்னு நினைக்கிறேன். 30 நினைக்கிறேன். 20 சரி, எத்தனை தெரியல. ஒரு 9, 10, 11, 12, 13 கொஸ்டின் இருக்கு. 13 ட்ரை பண்ணி பாருங்க. 13 நல்லா இருக்கும். இஃப் எல்ஸ் எல்லாம் வருது பாருங்க. இதுல ஃப்ளோட் யூஸ் பண்ணிருப்பேன். ஃப்ளோட்னா ஒண்ணு இல்ல, பாயிண்ட் நம்பர்ஸ், அவ்வளவுதான். வேற ஒண்ணு இல்ல. 1க்கு பதிலா இங்க 0.1 அந்த மாதிரி ஃப்ளோட் நம்பர்ஸா இருக்கு. அவ்வளவுதான். ட்ரை பண்ணி பாருங்க. இது அப்படியே வேணா நான் ஷேர் பண்றேன். வாட்ஸ்அப்ல நான் குரூப்ல டாக்குமெண்டாவே போட்டுறேன். ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது புரியலன்னா கேளுங்க. இதெல்லாம் நீங்க இப்ப ட்ரை பண்ண முடியாது. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் இந்த /R அதெல்லாம் நம்ம படிக்கவே இல்லை. /B இதெல்லாம் நம்ம நிறைய போக நீங்களா செல்ஃப், அதாவது நம்ம ஒரு ஆள் சொல்லி தந்து படிக்கிறத விட நீங்களா இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப இதா இருக்கும். இப்ப சொல்ல போனா எனக்கு ஜாவா தெரியாது. உண்மையிலே ஓப்பனாவே ஒத்துக்கிட்டே எனக்கு ஜாவா தெரியாது. ஆனா ஜாவா செல்ஃபா படிச்சுட்டு இருக்கேன். இப்போ அது சி தெரிஞ்சனால எனக்கு அங்க வந்து ஓரளவுக்கு எனக்கு புரியுது. ஸோ நீங்களே ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா வரும். கோடிங்லாம் பெரிய டிக்டேலாம் ஒண்ணு இல்லை. இது கண்டிப்பா படிச்சவங்களுக்கு தான் தெரியும் அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. எல்லாருமே பண்ணலாம். என் கிளாஸ்ல நிறைய பேர் இருக்காங்க ஒண்ணுமே தெரியாதவங்க. ஆனா இப்போ ஓரளவு எல்லாரும் பண்றாங்க. ஸோ எல்லாருக்குமே வரும். சரியா? சரி, அதுக்கப்புறம் இனி என் செஷன் முடிஞ்சுன்னு எனக்கு என்னோட வேலை முடிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கு என்ன டவுட்னாலும், கோடிங்ல என்ன டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க. தாராளமா நான் சொல்லி தருவேன். ஸோ பார்க்கலாம். பாய்.